ஊரிலிருந்து பலவிதமான குழுக்களிலிருந்து இந்த வருகை தந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். தலைவர் அவர்கள் ஒரு சில காரணங்களால் வர இயலவில்லை. இருப்பினும் நமது மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரு சௌபாக்கிய ராஜேந்திரன், திரு பாலசுப்ரமணியம் மற்றுமுள்ள நண்பர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைமையுரை அதனை இங்கே நிகழ்த்த இருப்பவர் ஈரோடு மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழுவின் துணைத் தலைவர் திருமதி சௌபாக்கியா ராஜேந்திரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தலைவர் வராததுனால என்ன தலைவர் வச்சிருக்காங்க, அதுக்கு நன்றி. பொதுவாக மியூசிக் மீட்டிங் போடுறதில்ல அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் போட்டாக்கா மெம்பர்ஸ் சரியாக வர்றதில்லை. அவங்கவுங்களுக்கு ஏதோ சில வேலைகள், நம்ம வேலை இல்லாதவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஆலோசனை கூறினாலும் இல்லை சிறப்பாக நடக்கணும் அப்படின்னாக்கா எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் முடியும். தயவு செஞ்சு தவறாக இருந்தால் மன்னிக்கவும். அனைவரும் வரணும், மீண்டும் மீண்டும் கேட்டுக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக செயலர் உரை மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் செயலர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள். நமது அன்பு தலைவர் அவர்கள் நேற்று ஆழியார், உங்களுக்கு தெரியும் அவரோட ட்ரூ ஷெட்யூலை பற்றி நான்ஸ்டாப்பாக வந்து உலகம் சுற்றும் பாதை அது டெரிஃபிக் சுற்றுப்பயணம். என்னதான் லக்ஸுரி கார் இருந்தாலும் அந்த டீடியஸ்னஸ் வந்து பாதி. ஸோ நான் ஆக்சுவலாக நேற்றுக்கு நான் 3 மணிக்கு கான்டாக்ட் பண்ணேன். அப்போ அவர் ஆழியரில் இருந்தார், கண்டிப்பாக கொஞ்சம் வர முடியல. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு கூப்பிட்டேன், எடுக்கல. அப்புறம் யூஸ்வலாக என்னை கூப்பிடல. அப்புறம் வந்து நம்ம துணைத் தலைவர் அவர்கள் சௌபாக்கிய ராஜேந்திரன் அவர்கள் வருகை கொண்டு தலைமையேற்ற கூட்டத்தை வைத்திருக்கிறார். இங்கே வந்திருக்கக்கூடிய அமைப்பின் பொறுப்பாளர்களே, பொருளாளர்களே, பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நுகர்வோர் ஆர்வலர்களே, தலைவர், செயலாளர், பொருளாளர், பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் உங்களிடம் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் மாவட்ட ஆட்சியரோட காலாண்டு கூட்டம் நடந்தது. அது காலாண்டு கூட்டத்தில் அவர் கலந்துக்கல, டிஎஸ்ஓர்கள் தான் கலந்துட்டாங்க. நீங்கள் அவர் வர இயல, பிஆர்ஓவும் கலந்துக்கல. நான் கூட கேட்டேன், என்ன கொஞ்சம் டிஸ்இன்ட்ரெஸ்டாக இருக்கிற கன்சியூமர் ஃபங்க்ஷன் எதுலேயுமே இதுவரை கலந்துக்கலையே அப்படின்னு சொல்லி. பட் அந்த மாதிரி இல்லை. பட் நிறைய ஷெட்யூல் இருந்தது அன்றைக்கி. ஸோ நல்லா வர இல்லை. அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், அரசு தரப்பில் தேசிய நுகர்வோர் தினம், உலக நுகர்வோர் ஒரு தினம், ஏதோ போன வருஷத்து விழா வச்சுக்கோங்களேன், மார்ச் 15, டிசம்பர் 24. அந்த நிகழ்ச்சியை வந்து அரசாங்கம் லேட்டாக இப்போ தான் சமீபத்தில் கொண்டாடினாங்க. நம்ம வெள்ளாளர் கல்வியல் கல்லூரியில் வைத்திருக்கோம், கண்காட்சி இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல வேளை கலெக்டர் மினிஸ்டர் ப்ரோக்ராம் அன்றைக்கி இசட்டி கலெக்டர் ரொம்ப ஆர்வமாக வரேன் சொல்லியிருந்தார். அன்றைக்கி வந்து மினிஸ்டர்ஸ் வந்து ஏதோ ரோட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன், ஸோ அதனால் வர முடியல. அதை டிஆர்ஓ வந்து கலந்துட்டார். அவருக்குமே ரஷ், ரொம்ப கொஞ்ச நேரத்தில் அவரால் இருக்க முடியாது. ரொம்ப ப்ரீஃபாக அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண வேண்டிய வந்தது. அரசு தரப்பில் ஒரு விழாவை எடுத்திருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹவு த கவர்மெண்ட் சிஸ்டம் எப்படி இன்னும் அழகாக இருப்பாங்க தெரியும் உங்களுக்கு. பட் ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்திருக்கக்கூடிய டிஎஸ்ஓ ரொம்ப இன்ட்ரெஸ்டட். நம்ம ஆர்கனைசேஷன் பேரில் ரொம்பவும் அன்பும் மரியாதையும் வைத்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் அவர் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டார். ஸோ அவர் வந்து குவார்டர்லி மீட்டிங் அவர் தான் நடத்தினாருங்க. குவார்டர்லி மீட்டிங்கில் முக்கியமான அந்த ஒரு பெரிய இஷ்யூ இன்றைக்கி தபால் போகிறது,
என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு துறைகள் காலாண்டு கூட்டம் போடுறதில்ல. அன்னைக்கு வந்து அந்த இஷ்யூவில் வச்சோம். எக்ஸப்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டும் டிஎன்எஸ்டிசின்னா காலாண்டு கூட்டங்களை நடத்துகிறாங்க. மிச்சம் காலாண்டு கூட்டம் போடுறதில்ல. நம்ம காலாண்டு கூட்டம் போட்டால் அங்கே வந்து அங்கே போய் ரெப்ரசன்ட் பண்ணி அங்கங்கே இந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் கூட்டம் வந்து அங்கே சொல்லி இந்த கலெக்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், நம்மளோட பழைய மீட்டிங் மினிட்ஸை கேட்டு வாங்கினார் ஒரு தடவை. போன காலாண்டு கூட்டம் இவர் வரத்துக்கு முன்னால் காலாண்டு கூட்டம் நடந்தது பார்க்குறீங்களா, என்னென்னலாம் கேள்வி கேட்டோம், என்னென்னலாம் பதில் சொன்னோங்கிறத வாங்கினார். வாங்கிட்டு இப்படி புரட்டி பார்த்துட்டு என்ன ஜிடிபியில் கேட்குற கேள்வியே கேட்டிருக்காங்க, ஒன்று கூட கன்சியூமர் வெல்ஃபேர் இல்லையேங்கிறார். யூஸ்வலாக தான் வரது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் ஊரில் மயானம் இல்லை, எங்கள் ஊரில் தெரு இல்லை, எங்கள் ஊரில் சாக்கடை, இதுதான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. நம்ம குவார்டர்லி மீட்டிங்கில் நம்ம சொல்லக்கூடிய பிகாஸ் நம்ம மூலம் அந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு நம்ம போய் சொல்கிறோம். நமக்கு இல்லாமல் இல்லை, அட்லீஸ்ட் ஏன்னா நம்மளை நம்பி வரக்கூடிய கன்சியூமர்ஸ் இந்த புகாரை நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவங்க நடக்கலைன்னு நம்ம சொன்னோன்னா அது நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கையாக வரும். அவர் அந்த ஆங்கிளில் ஏன் வந்து ஏன்னா ரொம்ப ஷார்ப் அவர், ஏன் வந்து கன்சியூமர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம தான் இது ஜிடிபியில் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஜிடிபியில் வந்து சொல்ல சொல்லுங்க ஏன் இதை பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டே ஒரு வந்த போதே அந்த புத்தகத்தை எடுத்து அந்த இஷ்யூ எடுத்தாருங்க. ஸோ சப்சிக்வெண்ட்டாக அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கூட அவருக்கு கொடுத்தேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவரால் கலந்து கொள்ள இயலன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதா இருந்தாலும் வர முடியல. ஸோ இப்போ வந்து டிஎஸ்ஓ அவர்கள் அந்த ஒரு அரசாணை 1991 இருக்கு இல்லையா, எல்லா அரசு துறையினரும் காலாண்டு கூட்டம் தன்னார்வ நுகர்வோர் அமைப்போட நடத்தணும்னு இந்த காப்பி கேட்டிருந்தார். அந்த காப்பியை கொடுத்து அந்த காப்பியை என்க்ளோஸ் பண்ணி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறைகளுக்கும் அவர் தபால் வைக்கிறார். இப்போ ஏன்னா இதே இஷ்யூவை மெட்ராஸில் கமிஷனர்கிட்ட பேசினோம். கமிஷனர்கிட்ட பேசி நாங்கள் என்ன சொன்னோம்னா, சென்னையில் இருக்கக்கூடிய துறை தலைவர்கள்ட்ட பேசுறதுக்கு கேட்டோம். அவர் கொஞ்சம் டெலிகேட்டாக ஃபீல் பண்ணார். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி இருக்கும், இது கமாண்டாக எப்படி நான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் அங்கே கூட நான் இந்த 2 ஜீவோ எடுத்து காமிச்சேன். ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து டிசைர்ஸ் இது நடத்தணும் அப்படின்னு பிரியப்படுறாங்க. ஸோ அதனால் நடத்தினா வந்து அங்கங்கே நுகர்வோரோட பிரச்சனைகளை விவாதிக்க முடியும், அக்ராஸ் த டேபிள் முடிஞ்சிடும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அதை ப்ரெஸ் பண்ணோம். அது வந்து அந்த மாதிரி நின்று போச்சுங்க. ஸோ இதுக்கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம குழுவின் சார்பில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அத்தனை ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆணையர் தான் பேசினார் என்கிட்ட இந்த ப்ராஜெக்ட். ஏன்னா நான் கொடுத்துருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளாக்கில் எல்லாத்துலேயும் நடத்துகிறோம். எல்லா நம்ம மாவட்டம் ஒரு மாவட்டத்தில் எத்தனை பிளாக் இருக்குது, அந்த பிளாக்கிலெல்லாம் நம்ம வந்து நம்ம போய் ஒரு நுகர்வோர் விழிப்புணர்வு சம்மந்தமாக 100% அவேர்னஸ் கேம்புன்னு போட்டோம். அதில் என்னன்னு கேட்டால், அந்த ஊரில் போய் ஒரு ப்ரொசஷன், ஒரு வேன் அலங்கார ஊர்தியில் எல்லாம் டெக்கரேட் பண்ணி ஒரு ஊர்தியில் பிரச்சாரம் பண்ணுறது, வீடு வீடாக அந்த ஏரியாவில் நோட்டீஸ் கொடுக்கறது, சாயங்காலம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறது, இப்படியாக. அப்புறம் அங்கே மே ஹெல்ப் யூன்னு ஒரு டேபிளை போட்டு அவங்களுக்கு மனு எழுதி கொடுக்குறது, அவங்களோட பிரச்சனையை கேட்டு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணுறது. இப்படி 100% அவேர்னஸ்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோம். அதுக்கு வந்து காஸ்ட்டை கொடுத்து அதில் நம்ம கிட்டத்தட்ட 20 lakhs கிட்ட நம்ம ஏற்றுக்கிறோம், பாக்கி நீங்கள் கொடுங்கன்னு போட்டிருந்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து அது அப்படியே அவங்ககிட்ட இருக்குது, அவங்க டிசைட் பண்ண முடியல. என்னத்தினாலன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தில் ஒரு சின்ன சிக்கல் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ப்ராஜெக்டோ எந்த ஒரு விஷயமுமே 2 lakhsக்கு இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க, யூ டேக் த கன்கரன்ஸ் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது புரிஞ்சுக்கல. இது ஆக்சுவலாக இந்த மணி வந்து ரிலீஸ்டு ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்லேருந்து பணம் வந்தாச்சு, 50 lakhs வந்தாச்சு, இன்னொரு 50 தரப்போகிறாங்க. இது கவர்மெண்ட் தமிழ்நாடு செலவு பண்ணல, இவங்க அதை நினச்சிக்கிட்டு இதை வந்து அப்படியே பிளாக் பண்ணி நிறுத்திட்டாங்க. ஐ ட்ரை 2-3 times முடியல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். என்னென்னு கேட்டால், நம்மளோட சுழலக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, கருவிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்லையும் இன்ஸ்டால் பண்ணுறது. இன்ஸ்டால் பண்ணி அந்த மாஸ் கான்டாக்ட் டே க்ரௌடு வர அன்றைக்கி மாத்திரம் சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது, டிஎஸ்ஓ பொறுப்பில் கொடுத்துட வேண்டியது. இது பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தோம். பிரின்சிபலி சாங்ஷன்டு, எல்லாமே டிசைட் ஆச்சுங்க. இது டிசைட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனலைஸ் ஆக போகிறது. இந்த டயத்தில் ஒரு
பாலிட்டிஷியன் உள்ள போந்துட்டாரு. என்ன பாருங்களேன், இவங்க வேற அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம்ல. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலிட்டிஷியன் இதை எடுத்துக்கிட்டார் கையில். நான் டிஜிட்டல் போர்டு வைக்கிறேன். ஒரு டிஜிட்டல் போர்டில் என்ன எழுதணும்னு தெரியல. டிஜிட்டல் போர்டு வைக்கிறதுக்கு ஆசை. டிஜிட்டல் போர்டு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhs ஒரு சிங்கிள் போர்டு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெளியில் ஒரு டிஜிட்டல் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அது வச்சாங்கன்னு சொன்னோன்னா திரும்ப வந்து கமிஷனருக்கு எழுதினேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து லையிங் அட் த ஆஃபீஸ் எங்களுக்கு சாங்ஷன் ஆனது. இவர் சிங்கிள் டிஜிட்டல் போர்டு போட்டிருக்காரு. இல்லை இப்படி பண்ணுங்க, நீங்கள் சிங்கிள் டிஜிட்டல் போர்டு போனோம்னா இத்தனை மாவட்டத்துலேயும் நாங்கள் வைக்கிறோம், இதோட காஸ்ட் இவ்வளோதான் நான் பட்ஜெட் கொடுத்தேன். 1.25 lakhs நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. அது எப்படின்னா இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். இவங்க வச்சுட்டு கூட 3-4 நாள் எரியாது பாருங்க. கலெக்டரேட் வாசலில் இருக்கு பாருங்க, எரியாது. ப்ராப்ளம் வந்து பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டன் பண்ண வேண்டியிருப்பாங்க. அதை நாங்கள் மெயின்டெனன்ஸோடு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணோம். அது அப்படியே அந்த இவர் அரசியல் குறுக்கீடு காரணமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து நின்று போச்சுன்னு வைங்களேன். இப்போ கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, இந்த 110 தானே அனௌன்ஸ்மெண்ட்டு. 110 வந்து முதல்வர் நம்ம ப்ராஜெக்டை கையில் எடுத்துட்டார். என்ன கொடுமை பாருங்களேன். 1 கோடி ரூபாய்க்கு மகளிர் சுயதேவுக்கெல்லாம் ட்ரைனிங் கேம்ப் அவர் எடுத்துக்கிட்டார். இது நம்ம கொடுத்த ப்ராஜெக்ட். இதை எடுத்து 100 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டால் 8 ஜோனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 8 ஜோனை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பேசினாங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. நம்ம தான் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த டூலை வச்சு அவர் பெயர் சொல்லிவிட்டாங்க. ஸோ அதில் வந்து தமிழக அரசு 100 கோடி ரூபா, 1 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணியிருக்கு. இந்த தமிழகம் எங்கும் அக்ராஸ் தமிழகம் ஒரு சென்டர்லேயும் தாலுக் சென்டர்லேயும் 100 மகளிர் சுய குழுவுக்கு பயிற்சி முகாம் கொடுக்குற மாதிரி ஒரு நாள் பயிற்சி முகாம் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதுக்காக வேலைகள்லாம் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. திரும்ப இந்த விஷயத்தில் கூட நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்புறம் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து பேசினாங்க, ப்ராஜெக்டை கொடுத்தாங்க வாங்கிட்டாங்க, யார் நடத்துவா, எப்படி நடத்த போகிறீங்க? தே டு நாட் ஹாவ் எனி ஸ்கீம். திட்டமோ செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகளும் அவங்ககிட்ட கிடையாது. ஸோ திரும்ப எங்கிட்டே வந்தாங்க. இப்போ நான் சொன்னேன் 8 ஜோனாக பிரிச்சுருக்காங்க. தமிழ்நாடு 8 ஜோனாக பிரித்து 8 ஜோனில் அவங்க வந்து பண்ணுறதாக சொன்னாங்க. இப்போ நான் திரும்ப அதுக்கு ஒரு திட்ட வடிவு கொடுத்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைனர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு பயிற்சியாளர்களுக்கு ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியில் இந்த 8 ஜோனில் பயிற்சி அளிக்கக்கூடியவங்களுக்கு பயிற்சி கொடுப்போம். அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போனோம் அந்தந்த பிளாக்கு. அப்படி ஒரு செயல் திட்டத்தை கொடுத்து அது இப்போது எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி அந்த திட்டம் வருமா இல்லை வந்து அதுக்கடையில் ஏதாவது குளறுபடி வருமா தெரியல. ஸோ இன்னத்தெல்லாம் நுழையிறதுன்னு இல்லை, இந்த மாதிரி பண்ணி ஸ்பாயில் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் தே கேன் டூ இட். இல்லைன்னா அடுத்தால செய்ய விடணும், அதுவும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. இப்படி வந்து அரசோட நலத்திட்டங்கள் இது போயிட்டுருக்கு. ஃபுட் செக்ரட்டரி இருந்தார் இல்லையா ராதாகிருஷ்ணன், அவர் நம்ம செக்ரட்டரி ஆகிருக்காரு. நியூஸ் வந்துருக்காரு தான் காட்டுறாரு. அவர் செக்ரட்டரி இஸ் ஆக்டிவ் பர்சன். நம்ம இதுக்கு வந்து செக்ரட்டரி ஆகிரு, கமிஷனர் அவரே தான். ஸோ அவர் மாறல, செக்ரட்டரியாக இவர் வந்திருக்காரு. ஆக்சுவலாக நம்ம இதை பார்த்துட்டு மெட்ராஸில் போய் சொல்லி அங்கேருந்து வந்து இது எல்லா இடத்துலையும் வைக்க சொல்ல வருவார். ஒன்றொன்னா ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டார் அவர். அங்கே கமிஷனர்கிட்ட கொடுத்து கமிஷனர்கிட்ட பேசுகிறாரு. பேசிட்டு இதை பண்ணணும், எனக்கு டிசைன்லாம் காட்டுறீங்களான்னு. எப்படி பாருங்கள், எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ அத்தனை இதில் இருக்கிறதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு இவ்வளோ பெரிய ஃபைல் எடுத்துன்னு போயிட்டேன். அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் பார்த்து இதில் செலக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி அப்படியெல்லாம் ஆனதுன்னு வச்சுங்களேன். கமிஷனர் இஸ் இன்ட்ரெஸ்டட். இப்போ ஃபார்ச்சுனேட்லி இவர் வந்திருக்காரு, இவரும் அதை பார்த்துருக்காரு. ஸோ அதனால் திரும்ப வந்து ஒரு சான்ஸுக்கு அது உயிர் கொடுக்கறதுன்னு வச்சுங்களேன். ஸோ இதை மாதிரி கன்சியூமர் வெல்ஃபேர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் கோர்ட் இஸ் கன்சர்ன், ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிற கோர்ட்டில் இருக்கிற டீம் வந்து ஆல்மோஸ்ட் 99% ப்ரோ கன்சியூமர். அத்தனை வழக்குகளும் வந்து நம்ம இங்கே தீர்க்க முடியாததை நம்ம அனுப்புகிறோம். ஆர்டர் ஃபேவரபுளாக பாஸ் ஆகுது. நிறைய காம்பன்சேஷன் எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஸ்டிஞ்சி, பட் ஆனால் வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்கிறது. ஒரே ஒரு கேஸ் தள்ளுபடி பண்ணாங்க. அது அந்த மனிதர் என்கிட்ட வந்தார், ஒரு பெரியவர். நான் சொன்னேன் இது வராது, கன்சியூமர் லாவில் வராதுன்னு தெளிவாக சொன்னேன். இல்லை சார் நீங்கள் நோட்டீஸ் கொடுங்கன்னு சொன்னார். கன்சியூமரில் வரும்னு சொல்லி நான் நோட்டீஸ் கொடுக்க முடியாது, வராது அப்படின்னு கேட்கல. அவரே போய் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டார். யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஏதாவது வந்தோன்னா ஹெட் கிளார்க்கை ரெஃபர் பண்ணி ஹெட் கிளார்க் எங்கிட்ட கால் பண்ணுவாங்க. அப்போது நம்ம
நான் சொன்னேன், அவர் கேட்கல, அவர் அடமெண்ட்டாக இருக்காரு, விட்டுருங்க அப்படின்னு. அது என்னாச்சு, 10,000 ரூபா ஃபைன் போட்டாங்க. ட்ரூவலர்ஸ் கேஸுக்கு வந்து 10,000 ரூபா ஃபைன் போடலாம் இல்லையா, 10,000 ரூபா அபராதம் போட்டு டிஸ்மிஸ் ஆச்சு அந்த கேஸ். ஸோ கன்சியூமர் கோர்ட்டில் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் கமிஷன்ஸ். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஸ்டேட் கமிஷன்ஸ் 2 இருக்குது. ஒன்று சென்னையில் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து மதுரையில் இருக்குது. ஸோ சென்னையில் மிஸ்டர் சுப்பையான்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் கொஞ்சம் காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறது, அதுதான் கஷ்டமாக இருக்குது. இந்த கேசஸ் போகிறதுங்க கொஞ்சம் ஜெயிக்கிறது, சிலது வந்து கன்சியூமர்ஸ் சைடில் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ரஷ் பண்ணுறாரு, ஃபுல்லாக வந்து உள்வாங்கிக்கிறது இல்லைங்கிறது ஒரு வருத்தம். மதுரை ஸ்டேட் கமிஷனில் ஐ ஃபைல்டு கேஸ் நான் அங்கே போயிருந்தேன், ஆர்கியூ பண்ணேன். அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க ஒரு மருத்துவ சேவை குறைபாடு வழக்கு. அது திருநெல்வேலியில் ஒரு மருத்துவர் வந்து 190 ரூபா மருந்து 750 ரூபாய்க்கு விற்கிறாரு அந்த பேஷண்ட்டுக்கு. பயங்கரமான கொடுமை. ஒரு வாரத்துக்குள்ளே அவ்வளோ மருந்து விற்றுருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு எழுதின மருந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 62 காம்போஸ். பேஷண்ட் இருக்கிறது 3 நாள் ஆஸ்பத்திரியில், 62 காம்போஸ் கொடுத்தா என்ன, இம்மீடியட்டாக பர்த் ரிசர்வ். என்ன கொடுமை பாருங்களேன், 62 காம்போஸ். அப்புறம் சிரிஞ்சு பார்த்தீங்கன்னா 120 சிரிஞ்சு. அதை விட நீங்கள் வென்ஃப்ளான்னு ஒரு நீடில் கேட்டிருக்கீங்களா, மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அடிக்கடி குத்தணும் இல்லையா, அடிக்கடி அந்த காலத்தில் கிடையாது, வென்ஃப்ளான் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவையும் இந்த நர்ஸும் வந்து இப்படி உள்ளுக்குள்ளே குடையுதான்னு குடைச்சிட்டு இருக்கோம் வெயினை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்காக தான் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. ஒரு அருமையாக ஒரு வென்ஃப்ளான் நீடில் போட்டுட்டு பிளாஸ்டரை போட்டு விட்டு அது ஒரு பைப்பை வெளியில் திறந்து வச்சிடுறீங்க. அந்த பைப்பை திறந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், ட்ரிப்ஸ் போட்டுக்கலாம், மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது எடுத்துருவாங்க. ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. சின்ன குழந்தைங்க இருக்குது தெரியுமா, பட்டர்ஃப்ளை நீடுன்னு அது இருக்குது. அவ்வளோ மெல்லிஸ் நீடு, அவ்வளோ அழகாக நான் கண்டுபிடிப்பு. என்னோட பேஷண்ட்டு 3 நாள் தங்கியிருக்காங்க ஆஸ்பத்திரியில். எத்தனை வென்ஃப்ளான் வேணும், ஒரு வென்ஃப்ளான் போட்டால் அதே வீட்டுக்கு வந்துடலாமே. அந்த 8 வென்ஃப்ளான் பில்லு. ஸோ இது அத்தனையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து கேஸை இது பண்ணி 1,25,000 ரூபாய் அந்த பேஷண்ட்டுக்கு டோட்டல் செலவு. ஹிஸ்டரெக்டமின்னா தெரியும் இல்லையா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை. அதுக்கு மண்டையில் ஸ்கேன் பண்ணாங்க. எப்படி பாருங்க, நியூரோ சர்ஜன் வராரு, நியூரோ பிசிஷியன் வராரு, அவர் ஒரு 20,000 ரூபாய்க்கு பில்லு. அதாவது அந்த ஒரு இதில் யானைக்கு அல்வா வாங்கினேன், புல் வாங்கினேன், அந்த மாதிரி பில்லு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கேஸுங்க ஆர்கியூ பண்ணோம். அவரே ஷாக் ஆகிட்டாரு. அதில் என்ன கேட்டிருந்தோன்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா இழப்பீடு, அவ்வளோ கேட்டோம். பேஷண்ட்டுக்கு 1 ரூபா இழப்பீடு, 1 லட்ச ரூபாய் இழப்பீடு, வழக்கு செலவு. இந்த மாதிரி எங்கிட்ட நீங்கள் ஏமாற்றி 150 ரூபா மருந்து 750 வாங்கின மாதிரி எத்தனை பேர் ஏமாத்திருப்பீங்க? அந்த மாதிரி சம்பாதிச்ச காசு ஒரு மாதிரி கணக்கு போட்டு அந்த பணத்தை 18 லட்சம் ரூபாய் அது அரசாங்கம் கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபண்ட் கட்டணும்னு தான் வழக்கு. இதில் பியூட்டி என்னன்னா, இந்த கேஸுக்கு பேஸ் நோட்டீஸ் கொடுத்தது யார் தெரியுமா, கே ராஜாராமன் ஐஏஎஸ். இது க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தேன். அந்த திருநெல்வேலியில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் இவர் அது மட்டுமான்னு. அந்த மாதிரி அவர் ஈடுபட்ட கேஸ்ன்னு வைங்களேன். அதெல்லாம் அந்த மெயிலெல்லாம் இருக்கு, அவருக்கு இருக்கிறது. அவர் அடித்து எனக்கு மெயிலெல்லாம் உள்ள வச்சுருக்கேன். அவ்வளோ அருமையெல்லாம் வழக்கு விசாரிச்சாரு, எல்லாம் பண்ணார். தீர்ப்பு எப்படி கொடுத்துட்டு தெரியுங்களா, எனக்கு அந்த பேஷண்ட்டுக்கு 1 லட்சம் வழக்கு செலவு கொடுத்தாச்சு. மருத்துவமனை இந்த 18 லட்சம் காம்பன்சேஷனுக்கு எவ்வளோ கட்ட சொல்கிறாங்க தெரியுமா, 1 லட்சம் கட்ட சொல்கிறாங்க. என்ன சார் கொடுமை, ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டில் எக்ஸஸ் விற்றதுக்கு 50 லட்சம் ரூபாய் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பாச்சு கடைசியாக. அதாவது இதை மாதிரி இதில் ஏர்போர்ட்டில் சபரி ஏஜென்சிஸ் ஒரு ஏர்போர்ட்டில் ரெட்புல்னு ஒரு ட்ரிங்கை 75 ரூபா 150 ரூபாய்க்கு விற்றதுக்காக அவர் பேர் இதை மாதிரி எத்தனை பேருக்கு விற்றுருப்பேன். அந்த பணத்தை நீ வந்து கவர்மெண்ட்டு கட்டுன்னு அந்த வழக்கு நேஷனல் கமிஷன் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 50 lakhஸுக்கு அது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மருத்துவர் பண்ணுற அயோக்கியத்தனம். பேஷண்ட் இவ்வளோ சஃபரிங்கை கொடுத்துருக்கோம், 1 லட்சம் ரூபா அவர் வெல்ஃபேர் ஃபண்டு கட்டுன்னு. அப்போ என்ன புரியுதா என்ன நடந்திருக்குன்ட்டு. இதில் பியூட்டி பாருங்க, என் கேஸ் ஜெயிச்சிருச்சு. கவர்மெண்ட்டுக்கு 17 லட்சம் கம்மியாக கொடுத்துட்டா நான் எடுத்துகிட்டு போகிறேன் டெல்லிக்கு. எப்படி ஐடியா பாருங்க. தோற்று போச்சுன்னா நான் போகிறேன். கேஸு ஜெயிக்கணும், ஆனால் டாக்டரை காப்பாற்றணும். என்ன வழி, என்ன கொடுமையாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து நிதிகரேன்னு கேட்டிருக்கீங்களா, ஷீ இஸ் த செக்ரட்டரி நோ மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ்க்கு. முன்னால் வந்து இதாக இருந்தாங்க, வந்து
புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. புது 2019 சட்டத்தில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, அதான் நிதிகரேன்னு போட்டாங்க. ஷீ இஸ் அடிஷனல் செக்ரட்டரி டு மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். டெரர் அந்த அம்மா. அவங்க தான் சென்சோடைன் மேலே கேஸை போட்டு 20 லட்ச ரூபா ஃபைன் பண்ணாங்க. சுவமோட்டா கேஸ். அதை மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க, 2-3 கேஸ். அந்த அம்மாட்ட எங்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்ககிட்ட ஒரு மீட்டிங்கில் என்னை பேச சொன்னாங்க, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற சில இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொன்னாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. ஸோ அந்த அம்மா இப்போ என்ன இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஷி ஹஸ் பிகம் த செக்ரட்டரி நோ மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். ஸோ அந்த அம்மாவுக்கு நான் லெட்டர் டிராப் பண்ணிட்டுருக்கேன். இந்த கேஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சு யூ இன்டர்வியூ. ஏன்னா புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேஷனல் கமிஷனோ இதர கமிஷன்ஸோ தப்பான தீர்ப்பு கொடுத்தாலோ கேஸை ஒழுங்காக நடத்தினா ஷீ கேன் இன்டர்ஃபியர். கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸில் அவங்க இன்டர்ஃபியர் பண்ண அது இருக்குது புது சட்டம். அதனால் அவங்களுக்கு எழுதி இப்படி இருக்குது தீர்ப்பு, இது பார்த்தா ஆப்வியஸாக தெரியுமே, நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுங்க அப்படின்னு அதை அவருக்கு எல்லாம் ட்ராப் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். கடுமையான வேலை, ஏகப்பட்ட கேஸ், அதனால் போஸ்ட் பண்ண முடியல. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் இன்னொரு பிரச்சனை நீங்கள் எல்லாம் பத்திரிகைகளில் பார்த்துருப்பீங்க. அட்வொகேட்ஸ் ஆர் நாட் அண்டர் தி பாதுகாப்பு கன்சியூமர் ஆக்ட்னு வந்துட்டு தெரியுமா? வழக்கறிஞர்கள் கோச்சிக்க கூடாது, வழக்கறிஞர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரமாட்டார்கள். அவங்க அளிக்கிறது நுகர்வோர்னு சொல்லக்கூடிய சேவை இல்லை. நான் சொல்லட்டுமா, நான் ஜெயிச்ச கேஸ் ஒன்று சொல்லட்டுமா? கன்சியூமர் கோர்ட்டில் போட்டு அண்ணன் தம்பி கடையில் சண்டை. தம்பியை கொண்டே கோயம்புத்தூர் ஜெயிலில் வச்சுட்டாங்க. கோயம்புத்தூர் ஜெயிலுக்குள்ள இருக்கான். ஸோ ஒரு வக்கீல் போறாரு, நான் உன்னை பெயிலில் எடுக்கிறேன், அவன் கேஸையும் நடத்தி தரேன் அப்படின்னு 20,000 ரூபா ஃபீஸ் வாங்கிக்கிறார். அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா 2,000 ரூபா ஃபைனு, 3 மாதம் ஜெயிலு. அந்த 2,000 ரூபாய் கட்டலைன்னா இன்னொரு 3 மாதம் ஜெயிலு. இவன் 2,000 ரூபாய் வாங்கிட்டு அந்த 20,000 ரூபா ஃபீஸை வாங்கிட்டு அந்த 2,000 ரூபாய் கட்டல. 3 மாதம் உள்ளுக்குள்ள இருந்தவர் கூடுதலாக 3 மாதம் அங்கேயே இருந்துட்டு நேராக ஈரோடு பஸ்ஸை பிடிச்சி இறங்கி நேராக நம்ம ஆஃபீஸுக்கு வராரு. பயங்கர கடுப்பு. இன்லண்ட் லெட்டர் எழுதியிருக்காரு வக்கீல், நான் உண்மை விரைவில் பெயிலில் எடுத்து விடுவேன்லாம் லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த கேஸை ஃபைல் பண்ணி ஆக்சுவலாக இது விலாவரியாக போச்சுன்னா இந்த சீரியஸாக வியூ பண்ணுவாங்க. ஈவன் வந்து இட் கேன் கோ டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இட் கேன் பி ஸ்டாப்டு ஃப்ரம் ப்ராக்டிஸிங். அங்கே இப்போ அவங்க ஃபைன் பண்ண முடியும், ப்ராக்டிஸை 2 வருஷத்துக்கெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும். அந்த கேஸ் ஜெயிச்சோம். அவர் வந்து செட்டில் பண்ணிட்டார். அவர் ஜட்ஜு கூட சிம்பத்தி கிருஷ்ணமூர்த்தின்றத தீர்ப்பு கொடுப்பேங்கிறாரு. பயங்கரமாக பெக் பண்ணாங்க. பார் அசோசியேஷன்லாம் வந்தாங்க, தீர்ப்பு கொடுக்காதீங்க, நாங்கள் இங்கே அக்ராஸ் தி டேபிள் செட்டில் பண்ணுறோம், கொடுத்தீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வந்து இதை மாதிரி ஒரு 2-3 கேஸ் நான் எகென்ஸ்ட் அட்வொகேட்டு வந்து வந்ததை நான் தீர்ப்பு கொடுத்துருக்கேன். எல்லாமே இது கன்சியூமரில் வருமா வராதா சொல்லுங்கள். 20,000 ரூபா வாங்கிட்டு கட்ட வேண்டிய ஃபைனையும் கட்டாமல். அப்போ அட்வொகேட்ஸ் ஆர் நாட் அண்டர் தி பிரிவு. சார் கோர்ட்டில் கொடுக்குறோம், ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குங்க, இந்த மாதிரி முன்சிபல் ஆஃபீஸில் என்னை கழுத்துருக்குறாங்க அப்படின்னு ஸ்டே ஆர்டர் வாங்க கொடுக்குறோம். அவர் வாங்கணுமா வேண்டாமா? அவர் கீழே போட்டுன்னு உட்காந்துட்டாருன்னா நாளைக்கு ஜப்திக்கு வரானே என்ன பண்ணுவீங்க? சேவை குறைபாடா இல்லையா? When the client passes you an instruction to do something, you have to do. செய்ய முடியல செய்யலன்னு சொல்லணும், இல்லை நீ ஃபைல் பண்ணிடணும், நம்பர் காட்டணும். பண்ணுமா இல்லையா? பண்ணாமல் உட்காந்துருந்தா கன்சியூமர் இஸ் அஃபெக்டட், த கிளைண்ட் இஸ் அஃபெக்டட். டெஃபினட்டாக கேஸ் பண்ண முடியும். பட் ஒரு நல்ல விசாலமான லேர்னர்ட் ஜட்ஜு தானேங்க, விசாலமான புத்தி கொண்ட நீதிபதி என்ன சொல்லிட்டாரு? அட்வொகேட்ஸ் ஆர் நாட் அண்டர் தி பர்வியூ போட்டாரு. அதில் பியூட்டி என்னன்னு சும்மா இருக்கக்கூடாதுல்ல, இங்கே சொரிஞ்சா இங்கேயும் சொரியும் இல்லையா? அவர் சொரிஞ்சு விட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா 1995 சாண்டா கேஸில் டாக்டர் கூட இப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதை கூட அவங்க சுப்ரீம் கோர்ட் ரீகன்சிடர் பண்ணணும்னு போட்டார். போடுவேன் மருத்துவர்களுக்கு வரும்னு சாண்டா கேஸில் 90, அது எத்தனை கேஸுங்கிறீங்க? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ். கேரளா அங்கே இங்கே எல்லாம் சாண்டா கேஸ் கேரளா அத்தனையும் சேர்த்து வச்சு ஜட்ஜ்மெண்ட்டு செம வால்யூம் பேஜஸ் விலாவரியாக அந்த ஜட்ஜு இது வருமா வராதாங்கிறத பேசுறாரு. பேசி இது வரும், மருத்துவர் வந்து 100 சட்டத்தில் வரும்னு கொடுத்துச்சு இதை தீர்ப்பை. இந்த ஜட்ஜி வக்கீல் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு சும்மா இருக்காம இதை கூட வந்து சுப்ரீம் கோர்ட் பரிசீலனை பண்ணி அவங்கள காப்பாற்றணுங்கிறார். இது ஏன் நடக்குது தெரியுமா? லாபிங் சொல்லுவாங்க தெரியுங்களா? பயங்கரமாக பண்ணுறாங்க. ஐஎம்ஏ, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன். உதாரணம் சொல்கிறேன்,
சும்மா மீட்டிங் போடுறாங்க. மோடி போய் பாட்டு வந்தாங்க தெரியுங்களா? கன்சியூமர் சட்டம் 2019 வரும்போது 18 டிராப் பண்ணாங்க, முதல்ல 17 டிராப் பண்ணாங்க, தள்ளி போச்சு. அப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் ஈரோட்டில் தான் பட்டாளமே போச்சுங்க. ஆளுக்கு 5000 ரூபா வசூல் பண்ணிட்டு போனாங்க. பண்ணி இதை எடுத்துருங்க, இந்த சட்டத்தில் இந்த டெஃபினிஷன் இருக்கு இல்லையா, சர்வீசஸ், அதில் எங்களை எடுத்துருங்கன்னு பண்ணிட்டாரு தெரியுமா? 2017 வந்த இது இருக்கு இல்லையா, அதில் டெஃபினிஷனை படிச்சு பாருங்க. ஹெல்த் சர்வீசஸ்ன்னு இருக்கும். 2017 போட்ட டிராஃப்டில் இவரை போய் பார்த்து மரியாதை செஞ்சதும் ஹெல்த் சர்வீஸ் வார்த்தையை காணோம். இப்போ இருக்கிற 2019 ஆக்டில் ஹெல்த் சர்வீஸ் வார்த்தையை காணோம். ஆனால் கோர்ட்டு வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லை, வரும்னு நிறைய பேர் போகுது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ திரும்ப வந்து ப்ரெஷர் போடுறாங்க. இப்போ இந்த தீர்ப்பு கையில் வந்தப்புறம் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டீமாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டு போடுறதுக்கு போகிறாங்க. இப்போ இந்த தருணத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நிதிக்கரைக்கு எமினன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் எஜுகேட்டட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள வச்சு ஒரு டிராஃப்ட் தயார் பண்ணி கொடுத்து இவங்க வந்து வரும், இந்த மாதிரி வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த காப்பியை நான் அது இங்கிலீஷில் தான் அடிச்சிருக்கேன், ஏன்னா வந்து அங்கே அனுப்புறதுனால அதை வந்து மேலே உங்கள் பேர் போடுற மாதிரி பண்ணி அதை எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாடி மாத்திரம் தரேன், அதை உங்கள் லெட்டர்களில் அப்படியே அடிச்சு உங்கள் குழு சார்பில் கையெழுத்தை போட்டு இங்கேருந்து தபால் போட்டு அவங்க வராதுங்கிறாங்க, நல்லா வருங்க, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது, எப்படி நீங்கள் வராதுன்னு சொல்கிறீங்கன்னு பேரலெல்லாம் கவுண்டர் நம்ம போட்டோம். முன்னால் ஒரு தடவை பண்ணோம், இப்போ அது மாதிரி 2வது தடவை பண்ணுறதுக்கான ஒரு தருணம், அதுக்கான வேலைகளை வந்து நம்ம செஞ்சுட்ருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. நம்ம இப்போ பேச வேண்டிய ஏன்னா கன்சியூமர் பர்வியூலேருந்து அவங்க கண்டுட்டாங்கன்னா எத்தனை கேசஸ் இல்லையா, நம்ம வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ் எவ்வளோ கேஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியுமா என்ன? ஸோ அதனால் நிச்சயமாக அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ இன்றைக்கி கூட காலையில் 10 மணிக்கு போன அரசு மருத்துவமனைக்கு ஒரு மெடிக்கல் கேஸ் என்கொயரி. அது என்கொயரின்னா ஈரோடு நடத்தக்கூடாதுன்னு ஹொசூர்லேருந்து தருமபுரியிலேருந்து ஜாயின்ட் டைரக்டர் இங்கே வர சொல்லிட்டாங்க. அவர் வந்து நடத்தணும்ட்டார். யார் தெரியுமா? தனசேகரன் நம்ம குழுவில் இருந்தார்ல, ஒரு இசி மெம்பர் இருந்தார் இல்லையா, அவரோட கேஸ். அவர் என்ன பண்ணாருன்னா, உதயகுமார் வீட்டில் போய் சும்மா இருக்காம ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அந்த ஆங்கிள் கிரைண்டர்னு கேட்டிருக்கீங்களா, அதில் வந்து யூஸ்வலாக சாவியில் போடக்கூடாது, மரத்தை இருக்கிறது போடக்கூடாது. சாண்ட் பேப்பர் போடலாம், கிரைண்டர் போடலாம், எல்லாம் போடலாம். அது பேர் ஆங்கிள் கிரைண்டர். சாவியில் போட்டு என்ன பண்ணார், உதயகுமார் வீட்டில் ஒரு பலகையை நறுக்கிறேன்ட்டு இப்படி பிடிச்சி இப்படி நறுக்க போனார். ஆக்சுவலாக அப்படின்னா பலகையை கீழே போட்டு எடுக்கணும். மேலே போட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா பலகை வந்து கடிச்சிக்கும். பிளேட் நீங்கள் வாளில் இருக்கும்போது கடிச்சிக்கும் பார்த்துருக்கீங்களா, இது இப்படி விடும்போது என்னாச்சுன்னா பிளேடை கடிச்சிருக்கு. கடிச்சது என்னாச்சு, கை விட்டு போயிடுச்சு மிஷின். அங்கேருந்து நேராக இந்த இடத்துல கட்டு, இவ்வளோ நீளம் ஓடிக்கிட்டு இருக்கிற ஆங்கிள் கிரைண்டர், இந்த டெப்த்து இவ்வளோ நீளம் கட்டு, நேராக கூட்டிகிட்டு அங்கே வந்தார். உடனே தகவல் கொடுத்தார். நானும் ஓடுனேன். ஓடிட்டு கேஷுவாலிட்டி வார்டுக்குள்ளே போனோம். 2 டியூட்டி டாக்டர், உங்களுக்கு தெரியுமா மத்தியானம் ஆச்சுன்னா யார் இருக்கா, எந்த ஹாஸ்பிட்டலில் யார் இருக்கா, 2 டியூட்டி டாக்டர் இருந்தாங்க. அவங்களை போய் பார்த்து சொன்னேன், சார் இந்த மாதிரி இங்கேருந்து வந்தாங்க. வந்துட்டு அங்கேருந்து ஒரு வார்டு பாயை பார்த்து தையல் போட்டுருப்பா அப்படின்ட்டாங்க. நம்ம 2019 செப்டம்பர் மாதத்தில் ஆர்டிக்கல் வந்திருக்கு இதை பற்றி. அதாவது என்னன்னு கேட்டால், சாக்கு தைப்பாங்கல்ல, முதல்ல ஊசி இல்லைங்க, எங்க ரொம்ப சின்ன ஊசி, இவ்வளோ தைக்க முடியல. அப்புறம் இன்னொன்று எடுத்து கிழிச்ச கீழே விழுந்துட்டு, கீழே விழுந்து எடுக்கிறார். செப்டிக்கான என்ன பண்ணுவோம், அதை எடுத்து சத்தம் போட்டணும், வேற இல்லை. அப்புறம் அதை க்ளீன் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அதில் சூச்சர் போட்டு இப்படி முறுக்கி புழிஞ்ச மாதிரி கோன் சாக்கு தைக்கிற மாதிரி தைச்சிட்டாருங்க. தைச்சி டெரிஃபிக் இதுங்க. அந்த விவரத்தை பேச இங்கே தேட்டரில் எங்களெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் வந்து சேலம் கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லி எங்களை துரத்தி விடணும்னு என்ன மிரட்டுறாருன்னா, இவர் கையை கட் பண்ண வேண்டி வரும், ஆம்பியூட் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே வந்து இங்கே கட்டானதுனால ரத்த குழாய் கட்டாயிடுச்சு, சப்பளை கிடையாது. உதயகுமாரும் சரி நானும் சரி 2 பேரும் கையை தூக்குனா தூக்குறாரு. அப்போ சென்ஸ் வேலை செய்யுது, நரம்பு வேலை செய்யுது. பல்ஸ் பார்த்தா பல்ஸ் இருக்கு. 4 மணிக்கு போனோம், 6:30 7 மணி, கை ஜில்லுன்னு ஆகலை. 2 மணி நேரம் உங்களுக்கு பிளட் சப்ளை ஆகலைன்னா ஜில்லுன்னு ஆகிடும். ஜில்லுன்னு ஆகலை, வாமா இருக்கு, அவரால் எல்லாம் மடக்க முடியுது, பல்ஸ் இருக்கு. அப்போ என்கிட்ட கதை விடுறீங்க,
எங்களை மிரட்டி எங்களை இங்கேருந்து துரத்தி விட்டார் சேலத்துக்கு. ஆம்புலன்ஸில் என்ன ஏற விடலை, ஒரு அட்டன்டர் தான் வரணும்னாரு. உதயகுமார் அவரை ஏற்றிக்கிட்டு நேராக சேலம் போய்ங்க. அந்த சேலத்தில் வந்து அதை பார்த்துட்டு அவங்களும் இதே மாதிரி ஒரு கண்ட்ராவியாக பிஹேவ் பண்ணிங்க. அங்கேருந்து துரத்தி விட்டு மெட்ராஸ் ராஜீவ் காந்திக்கு வெடிக்கால் 4 மணிக்கு போகிறாங்க. இங்கே பார்த்ததும் ஒரு டாக்டர், என்ன இது கூட பண்ண மாட்டாங்களா அவங்க ஊரில்? திட்டுறாரு. இதை ஒரு ஒழுங்காக தையல் போட தெரியாதா? இப்படி தான் நீங்கள் அங்கே ஈரோட்டிலேருந்து அனுப்புவீங்களா ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு? போட்டு கத்துறாரு அவர் கத்தி என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒழுங்காக பிரித்து அந்த தையலெல்லாம் பிரித்து அதை திரும்ப நேராக வச்சு அழகாக திரும்ப சூச்சர் போட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இது பண்ணார். நான் உடனே வந்ததும் ஜாயிண்ட் டைரக்டர் நோட்டீஸ் கொடுத்தேன். கோணிப்பை சாக்குல தைக்கிற மாதிரி, கோணி லூசியில் தைக்கிற மாதிரி தைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சஃபரிங் ஆச்சுன்னு லெட்டர் எழுதினேன். பதில் போடலை, வழக்கு போல் போட மாட்டாங்க. என்கொயரி வைக்கிறேன்னு திரும்ப 2வது லெட்டர் போனதும் ஒரு என்கொயரி வச்சாங்க. அப்புறம் நல்லா போனேன், என்கொயரி எல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கலை. திரும்ப ஒரு லெட்டர் எழுதினேன், என்கொயரி வச்சிங்க, என்ன முடிவு எடுத்தீங்கன்னு. அதுக்கு பதில் வரல. மெட்ராஸ் போயிருக்கேன். மெட்ராஸ் எழுதினதும் அவங்க வந்து திரும்ப வந்து கூப்பிட்டு அவங்களை பண்ண சொன்னாங்க. 2022 திரும்ப 19, 22 திரும்ப ரேக்கப் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே இருந்த ஒன்று ஆக்ஷன் எடுக்கல. கோர்ட்டுக்கு போகிற ஸ்டேஜில் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருந்தோம், பதில் வரும்ட்டு. இப்போ திரும்ப எழுதின லெட்டரில் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வந்து அந்த தருமபுரியிலேருந்து ஜாயிண்ட் டைரக்டராக ஈரோட்டில் நீ போய் என்கொயரி பண்ணு அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஒரு லேடி வந்து கேஸை நல்லா டீல் பண்ணாங்க. அப்போ காலையில் 10 மணிக்கு போனோம். அவங்க வரும்போதே 11:30. தருமபுரியிலேருந்து இங்கே 10 மணிக்கு மீட்டிங்னா 10 மணிக்கு தானே கிளம்புவாங்க. ஸோ இங்கே வரும்போது 11:30. ஹோல் மார்னிங் பெஸ்ட். 11:30க்கு வந்தாங்க. அப்புறம் உள்ளே போய் ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் வந்து தனசேகர் இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் உள்ளே போய் என்கொயரி, அந்த என்கொயரி எல்லாம் எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணி, அதுக்கு ஏற்கனவே வந்து அந்த அந்த தையல் போட்ட பாய் வந்து சஸ்பெண்டட். இந்த 2 டாக்டர் பேரில் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து அதை போயிட்டுருக்கு. இப்போ இந்த கேஸோட இது வந்து திரும்ப இன்னைக்கு அந்த என்கொயரிக்காக தான் இன்னைக்கு வி ஹேட் டு ஸ்பெண்ட் அ வெரி லாங் டைம். இங்கே முடிச்சுட்டு நான் திரும்ப அதை முடிச்சுட்டு வரும்போது 2:45 வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கே வரேன் வச்சுங்களேன். ஸோ ஹெக்டிக் ஷெட்யூல். நிறைய வழக்குகள் வருது நம்ம கவுன்சிலுக்கு, வினோதமான வழக்குகள் வருது. அதுக்கெல்லாம் அறிவிப்புகள் அனுப்புகிறோம். சிலதெல்லாம் அக்ராஸ் த டேபிள் தீர்றது. அது குறிப்பாக இன்சூரன்ஸ் நிறைய வருது. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுக்கு ஏகப்பட்ட கேசஸ் வருது. அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு யுனைடெட் இந்தியா தான் எடுத்திருக்காங்க, பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பயங்கர கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ இது மாதிரி கேசஸ் வந்துகிட்டே இருக்குது. அது இப்போ கூட வெரி ரீசெண்ட்லி ஒரு பிளான் வச்சுருக்கேன். பேங்கிங் செக்டாரும் இன்சூரன்ஸ் செக்டார்லேயும் கிரிவன்ஸ் ரெட்ரஸல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம தமிழ்நாடு அளவில் நடத்தலாம் அப்படின்னு ஒரு பிளானு மதுரையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து இவங்க குறை இருக்கும்னு வச்சுருக்காங்க இல்லையா, அது எந்த லட்சணத்தில் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக HDFC எர்கோ இன்சூரன்ஸ் ஒரு கேஸ் நடத்தியிருக்கேன். அந்த கேஸில் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த 8 விதமான சீரியஸ் இல்னஸுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க. கிரிட்டிக்கல் இல்னஸுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த இன்சூரன்ஸு. நீங்கள் இன்சூரன்ஸ் 8,000-10,000 கட்டணும். கட்டிட்டீங்கன்னா இந்த 8 வியாதியில் எது வந்தாலும் உள்ள அட்மிட் ஆகிட்டு லெட்டர் கொடுத்தா போகிறோம், 5 லட்ச ரூபா கொடுத்துருவோம். அதுதான் கேஸ். ட்ரீட்மெண்ட் 20,000 ரூபாயா இருக்கலாம், 6 லட்சமாக இருக்கலாம், 5 lakhs கொடுத்துருவோம், கேஸ் முடிஞ்சிடும். இதுதான் அந்த பாலிசியோடது. பாலிசி எடுத்தவர் ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்தது. நம்ம ஈரோட்டில் பத்மநாபன் ஒருத்தருக்கு இருக்கா, ஒரு குவாலிஃபைட் நல்ல டாக்டர் தான். அவர்கிட்ட போனார், பார்த்துட்டு அடப்பு இருக்குது அப்படின்ட்டு ஸ்டென்ட்டு வைக்கணும்னு 2 குழாயில் அடப்பு இருந்தது, 2 சென்ட் வச்சார், எல்லாம் பண்ணார். இன்சூரன்ஸுக்கு ஒரு கிளைம் பண்ணார். அங்கேருந்து என்ன லெட்டர் வருது, உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வரல. ஏன் வரல அப்படின்னா, உன்னோட இசிஜியில் டி வேல்யூ இல்லை, உன்னோட ஸ்டிப்போனின்னு ஒரு என்சைம் ஒரு ஹார்ட் அட்டாக் வர போகிறதுனா என்ன பாருங்கள், இறைவனோட இது பாருங்கள், தேர் ஆர் 2 enzymes. ஸ்டிப்போனின்னு அந்த டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அது வந்துன்னா உனக்கு ஹார்ட் அட்டாக் வர போகிறதுன்னு அர்த்தம். பிளட் டெஸ்ட் பண்ணாலே 1 மாதத்துக்கு மேலே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது உங்களுக்கு டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலை, ஸ்டிப்போனின் இன்க்ரீஸ் ஆகலை. அதே மாதிரி டி வேல்யூங்கிறத இசிஜி இப்படி பார்த்துருப்பீங்களே, இப்படி இப்படி மேலே ஏறுது இல்லையா, இப்படி மேலே ஏறினது இப்படி போயிடும், அதுதான் டி வேல்யூ. இவருக்கு இப்படி வரலையா, இப்படி இப்படி இப்படியே இறங்கிடுது அப்படின்ட்டு. இதுதான் கேஸ். எப்படி டீல் பண்ணி சொல்லுங்கள். இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பதில் வந்துருக்கு எனக்கு, இது வராது அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹேட் டு கோ த்ரூ லாட் ஆஃப் புக்ஸ். ஃபார்ச்சுனேட்லி என்னோட சன் கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட்டு.
மொத்தம் ஹார்ட் அட்டாக் எத்தனை விதம் எப்படி போகண்டிருக்கு பாருங்க ரூட்டு. there are 3 types of cardiac arrest. 2 cardiac arrest தான் ஸ்டிஃபானிங் வேல்யூ வரும், டி வேல்யூ வரும், அந்த என்சைம் சுரக்கும். 3ஆவதுக்கு சுரக்காது. இவருக்கு வந்தது 3ஆவது. ஸோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்கிறத சொல்லி இன்சூரன்ஸுக்கு லெட்டர் எழுதுறோம். இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மேனுக்கு முதல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எழுதுறோம். அவர் எங்களுக்கு ஒரு ரிப்ளை போடுறாரு. நாங்கள் திரும்ப வந்து ஆம்பட்ஸ்மேனுக்கு எழுதுறோம். ஆம்பட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் எழுதின லெட்டர் அப்படியே காப்பி எடுத்து எங்களுக்கு அனுப்புறாங்க. அவங்க கேட்டு போட்டு அப்போ என்ன நடக்குது பாருங்க, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அதான் அந்த அட்வொகேட் சொன்னார், சார் அவங்க சிம்பிளாக சொல்கிறாங்க சார், என்ன வேணால் செலவு பண்ணுங்க, கிளைம் கொடுக்கக்கூடாது. எப்படி பாருங்க, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அட்வொகேட் என்ன சொல்கிறாரு, நீ என்ன வேணால் செலவு பண்ணுங்க, ஜட்ஜி கொடுக்கணுமா யாரை கொடுங்க, கிளைம் கொடுக்காதீங்க. அப்போ கன்சூமரோட நிலைமை பாருங்கள். ஒரு டைம்ஸ் வந்து ஏன்னா இன்னைக்கெல்லாம் தெரியும் உங்களோட ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோ வருது, இதை நம்பிட்டு பணத்தை கட்டிட்டு இருக்கீங்க, கொடுக்க மாட்டேன்னா அப்போ தெரியும்ல உங்களுக்கு எப்படி ஒரு சிக்கல் பாருங்களேன். ஸோ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிங்க. இப்போ ஸ்டேட் கமிஷனுக்கு அது வந்து அப்பீல். ஸோ அதுக்கெல்லாம் உட்காந்து ட்ராப் பண்ணி 18ஆம் தேதி அது வந்து நடத்திருக்கேன். அவர் அனுப்பிச்சு எல்லாத்தையும் கொடுத்து அவரே நடத்துறாரு. அந்த பிரச்சனையை அவரே நடத்துறாரு, வக்கீல் வைக்காமல் நடத்துறாரு. அவருக்கு எல்லாத்தையுமே பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் கொடுத்து புக்கில் நல்லா ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி அங்கே போயிருக்கு. ஹோப்ஃபுல்லி யூ சக்சீட். ஏன்னா இங்கே ஜெயிச்சிட்டாரு, மாவட்ட நீதிமன்றத்தில் ஜெயிச்சிட்டாரு. அங்கே மேலே அப்பீல் அவங்க போகிறாங்க. ஸோ அதை வந்து திரும்ப ஜெயிக்கிறதுக்காக வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லாட் ஆஃப் குட் கேசஸ், சேலஞ்சிங் கேசஸ் வருதுன்னு வைங்களேன், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கடையில் நிறைய சிறப்பு கூட்டங்கள் நடைபெற்றது. அந்த இன்சூரன்ஸ் நம்ம சிறுதானியம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வந்திருப்பீங்க சில பேர். சிறுதானியத்தை ஊக்கப்படுத்தி கன்சியூம் பண்ணுறதை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசோட ஒரு ப்ரோக்ராம் கன்சியூமர் மினிஸ்ட்ரி மூலம் வந்தது. அதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து 1 கோடி ரூபா கொடுத்தாங்க. அதை வந்து இவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஈரோடுக்கு வந்ததும் நம்ம வழக்கம் போல் சிறுதானியமெல்லாம் நம்மளே வந்து உதயகுமாருக்கு சொல்லி எல்லா கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை அங்கே எக்ஸிபிஷன்லாம் வச்சு காலேஜஸ்லேருந்து சிறுதானியத்தில் சமைச்சு கொண்டு சொல்லி அதில் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து அதை பற்றி பெரிய அவேர்னஸ், அது ஒரு ரொம்ப இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம். அது வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுங்க. இப்போ அப்புறம் பொது விநியோக திட்டத்துலேயும் வந்து நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக வந்து இப்போ வந்திருக்கிற கோதுமை 5 கிலோவில் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 750 கிராம் வந்து குப்பையாக இருக்கு. ஸோ அது வந்து நான் ப்ராக்டிக்கலாக இப்போவே 2 ஷாப்பில் சாம்பிள் எடுத்து, ஏன்னா டிஎஸ்ஓ ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு, நீங்கள் பொருள் மோசமாக இருந்தால் கொடுக்காதீங்க. ஏன்னா சிஎம்ஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, பொருள் மோசமாக இருந்தால் கொடுக்காதீங்க, திருப்பி கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த இவங்க இருக்க நம்ம பானுமதின்ட்டு அந்த அம்மா தான் வந்து பொது விநியோக திட்டத்தில் இந்த அவங்க தான் மேனேஜிங் டைரக்டர். ஸோ அந்த அம்மா ரெடி, நீங்கள் வந்து கடையிலேருந்து அனுப்புங்க, எங்கள் கடையில் அனுப்புறதுக்கு பயம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 2-3 ஷாப்ஸில் நான் போயிட்டு சாம்பிள் எடுத்து நீங்கள் ஃபுல்லாத்தையும் வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள், அனௌன்ஸ் பண்ணுங்கள். யாராவது வீட்டில் அது கோதுமை இருந்தால் கூட அதை எப்படி கிடைக்க புது கோதுமை கூட ஒரு டைம் மணியாக வருதுங்க, எக்ஸலண்ட் குவாலிட்டி வருதுங்க, ஒரு துளி கூட குப்பை கிடையாது, அவ்வளோ நீட்டாக வரும். நீங்கள் வாங்கி அழகாக வாஷ் பண்ணி பவுடர் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட் கோதுமை மாவு கிடைக்கும், உங்களுக்கு ஹோல் வீட் பவுடர் கிடைக்கும், அதை மாதிரி கிடைக்கிறது. ஸோ அதை மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாம் கூட நம்ம எடுத்துகிட்டு போனோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் இந்த நடைபெற்ற ப்ரோக்ராம்ஸு. ஸோ அவர் தலைவர் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் யுவர் சைட் அது இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த பார்ட்டிசிபேஷன், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வேணும். அது வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோம் தெரியல. வந்து யார் கூப்பிட்டா வருவாங்க இல்லையா? வந்து யார் சார் இப்போ பாப்புலர்? நயன்தாரெல்லாம் இல்லை, நயன்தாரா தான் கூப்பிட்டு வரோம். கொஞ்சம் கவர்ச்சிகரமாக ஒரு செக்ரட்டரி போட்டால் அட்லீஸ்ட் க்ரௌடு வருவான்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு சீரியஸாக ஏதாவது திங்க் பண்ணுங்க. பிகாஸ் இது ஒரு சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன். தலைவர் சொல்கிற மாதிரி இது ஒரு ஆன்மீகத்துக்கு இடையாக. ஏன்னா நம்ம முன்ன பின்ன தெரியாத நம்மகிட்ட வராது, காரியம் சாய்ச்சி கொடுக்குறோம், எவ்வளோ கேசஸ் எழுதுகிறோம், எவ்வளோ பேப்பர்ஸ் கம் டு ஆஃபீஸ் சி த ஃபைல்ஸ், எவ்வளோ லெட்டர் சைன்டு அங்கங்கே அசக்க முடியாதுங்க. அவ்வளோ நீட்டாக ட்ராப் பண்ணி நோட்டீஸ் அனுப்புகிறேன் தெரியுங்களா, அவ்வளோ அட்டகாசமாக அனுப்புகிறேன். ஒரு 2 அட்வொகேட்ஸுங்க தே வாண்டட் டு டூ தேர் கேஸ் எங்கிட்ட வந்து டிராஃப்ட் எடுத்துன்னு போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரெயின் எடுத்து எல்லாம் பண்ணுறோம். பட் ஆனால் நமக்கு வந்து
இது இல்லை, ரைட் சப்போர்ட் அண்ட் அது கிடைச்சா நம்ம ஒன்றும் தினம்லாம் வேலையெல்லாம் வாங்கலை. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரும்போது எக்ஸ்பிரஸ் யுவர் சாலிடாரிட்டி. ஏன்னா இன்றைக்கி தலைவர் வரல, வந்துட்டா யூ வில் ஃபீல் ஹாரிபிள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அவங்க ஆழியாரில் பயங்கர டெரிபிள் க்ரௌட், அவ்வளோ சப்போர்ட்டு. நம்ம ஆர்கனைசேஷன் பேரில் அவ்வளோ பெரிய வச்சுருக்காரு. இங்கே வேக்கண்டாக இருக்கவனை வச்சுக்க அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுதான் எனக்கு கவலை. நீங்கள் நல்ல வேலை வரல, அது மாற்றணும் சார். அதுக்கு ஏதாவது ஒரு ரெகுலராக வர ஃபேஸஸ் வராங்க. இன்னும் எப்படி நம்ம பிரிங்கிங் நியூ ஃபேஸஸ், நம்ம இன்னும் அதாவது நியூ மெம்பர்ஸ் கொண்டு வரலாமா அப்படிங்கிறத நம்ம சீரியஸாக திங்க் பண்ணணும். ஒரு ஈஸி மெம்பரும் தே ஹேவ் டு திங்க். அந்த மாதிரி பண்ணினா ஒரு ரிசல்ட்டை காட்டணும் நம்ம வந்து. ஏன்னா நிறைய செஞ்சிட்ருக்கோம் அந்த விஷயத்தில். வி ஆர் ஷோயிங் வெரி குட் ரிசல்ட். ராப்போ வித் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆர் ஸ்டேட் மினிஸ்ட்ரி, எக்ஸலண்ட் சப்போர்ட். அவங்கெல்லாம் நேரடியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க, நேரடியாக என்னன்னு கேட்குறாங்க, எங்கிட்டேருந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதை நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தத்தை கூட நம்ம கொடுத்தது அப்படியே அப்ரூவ் ஆச்சு. இந்த 1 crore கொடுத்துருந்தாங்க, 50,000 பண்ணணும்னு சொன்னது உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை மாதிரி நம்ம வாய்ஸ் பண்ணால் எடுத்துக்கிறாங்க. பட் இந்த ஏரியாவில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணோம். அதுக்கு நீங்கள் ஒருத்தருமே எப்படி எந்த வகையில் ஹெல்ப் பண்ணலான்னு பாருங்கள். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சதுக்கு. ஸோ நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. அடுத்ததாக பொருளாளர் அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கின்றார் திருமதி சாலிமணி அவர்கள், பொருளாளர், ஈரோடு மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மையம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது 3 மாதத்துக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டு ஏப்ரல் 2024 ஜூன் 2024 வரைக்கும் உண்டான வரவு செலவு கணக்குகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். நுகர்வோர் காவலன் 41,977, நுகர்வோர் புக் பிரிண்டிங் 35,847, நுகர்வோர் புக் போஸ்டேஜ் 2,160, நுகர்வோர் புக் டெலிவரி சார்ஜஸ் 450, நுகர்வோர் புக் லேபிள் ஸ்டிக்கர் 3,520, எக்ஸ்பெண்டிச்சர் 55,533, பேங்க் சார்ஜ் 64, கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் 2,800, கன்சூமர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கன்வேயர் எக்ஸ்பென்சஸ் 4,320, இபி சார்ஜஸ் 393, ஆஃபீஸ் ரெண்ட் பெய்டு 22,500, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் 1,530, ஸ்டாஃப் சேலரி அண்ட் போனஸ் எக்ஸ்பென்சஸ் 15,000, டிடிஎஸ் ஆன் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் 8,089, டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் 837, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் 60,199, கேவிபி கரூர் வைசியா பேங்கில் 51,436, கேஷ் ஹேண்ட் 8,763, டோட்டல் 1,57,709. ரெசிப்ட்ஸ் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் 53,763, கேவிபி கரூர் வைசியா பேங்க் 48,990, கேஷ் ஆன் ஹேண்ட் 4,773, இன்கம் 1,01,446, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் எஃப்டி 94,446, மெம்பர்ஷிப் 1000, நுகர்வோர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் 6,000, டொனேஷன் ரிசீவ்டு 2,500, டோட்டல் 1,57,709. சரிங்களா? மன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். சரிங்க. கோபி நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்போட பொதுக்குழு கூட்டம் 12/5/2024 நடந்துச்சு. 15/5/2024 மாவட்ட பதிவாளர்கிட்ட தேவையான ஆவணங்கள் கொடுத்து நாங்கள் அதுக்கு ஒப்புதல் பெற்றுட்டோம். அந்த கூட்டத்தில் அதாவது நான் 30 வருஷமாக தலைவராக இருந்துகிட்டு இருக்கேன்.
நம்மளே இருந்தால் எப்படி மற்றவங்களுக்கு ஒரு செகண்ட் லைன் லீடர்ஸ் வேணுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி புதிய பொறுப்பாளர்களை வந்து அந்த கூட்டத்தில் தேர்வு செய்தோம். அந்த வழியில் திரு ஜனகரத்னம் அவர் தலைவர் அவர் வந்து இந்த என்ன தொழில் செய்யுங்க சொல்லுங்க. 1987 வாட்டர் பியூரிஃபை பண்ணியிருக்கேன் சார், தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். அப்போ லாண்ட்ரி டிவிஷன் நன்றி. செயலாளர் வந்து டிஜே பாலமுருகன், அவர் அட்வொகேட்டு, கோவையில் லீடிங் அட்வொகேட். அதான் செயலாளருக்கு சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துருக்கிறோம். சட்டங்கள் அவங்க தெரியுதோ இல்லையோ அவருக்கு நல்லா தெரியும். இலவச சட்டை உதவிக்கு கவர்மெண்ட்லேயே போட்டுருக்காங்க. அதில் வந்து நான் வந்து வந்த புதுசுலேருந்தே நான் இருக்கேன். அதில் வந்து 25 வருஷமாக இருந்து நிறையா கேசஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து நம்ம செக்ரட்டரியோட அவர் இது எல்லாமே செக்ரட்டரி கோபினா கவனிச்சிருவார். அடுத்து பொருளாளர் ஆர் சண்முக சுந்தரம், இன்னொரு சண்முகம், அவர் வந்து அபிராமி மெடிக்கல்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி. இன்னும் 2 பேர் வரல. ஆனால் நல்ல டீம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போயே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஐ வெரி ஹாப்பி. நான் வந்து கௌரவ தலைவர்னு அவங்க போட்டிருக்காங்க. நான் கௌரவமாக வெளியே வந்தெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நன்றி. அடுத்தது வந்து இந்த நம்ம பாலசார் சொன்னார் இன்சூரன்ஸை பற்றி. சும்மா ஒரு 5 நிமிஷம் கூட பகிர்ந்துக்கலாங்க. இன்சூரன்ஸ் ஒருத்தருக்கு வந்து ஒன்றும் இல்லை, அதிகமாக அவன் 30 வருஷமாக வந்து அவர் கவர்மெண்ட் சர்வீஸில் ரிட்டையர் ஆகிட்டார். அவருக்கு இன்னும் வந்து மெடிக்கல் ஹெல்த் கார்டு இன்னும் கிடைக்கவில்லை. அதாவது அவர் அருமையான கம்பெனி சொன்னார், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ். அதை விட மோசமான கம்பெனி உலகத்திலே இருக்கவே முடியாது. நான் நேரில் போய் சென்னை போய் எல்லாம் கேட்டு வேற என்ன எழுதணும்னு கேட்டால் 30 வருஷமாக கட்டின பணத்தை திருப்பி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர போகிறோம். இதுக்கு என்ன பதில்? நோ பதில். ஒன்றுமே இல்லை. அதாவது கிணத்துல போட்ட கல் அது கூட எவ்வளோ எடுத்துடலாம் படிக்க முடியும், எந்த இதுவும் இல்லை. அவங்க ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்சூரன்ஸ் வர்றாங்க, கேட்குறாங்க, பேசுகிறாங்க. ரொம்ப அதை விட இனிப்பாக யாரும் பேசவே முடியாது. அவங்க காரியம் முடிஞ்சாச்சுன்னா நீங்கள் யாரும் நான் யாரும். அதுக்கு மேலே அண்ணன் தம்பி உறவு, அதுக்கு மேலே நீங்கள் யாரும் தெரியாது. ஏன்னா தயவுசெய்து இன்சூரன்ஸை பொறுத்தவரை என்னன்னு பார்த்துக்குங்க. நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் என்னோட ஒரு கடமை சொல்கிறேன். அதை விட இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபியில் ஒரு ரிட்டையர் இது கண்டக்டர் முனியப்பன் பேர். அவர் ரிட்டையர் ஆன உடனே எல்ஐசியில் வந்து 4900 ரூபா பணம் கட்டினார். வருஷம் 4900 ரூபா, 10 வருஷம் 49,000 ரூபா. 49,000 ரூபா முடிஞ்சு 10 வருஷம் முடிஞ்சு போய் அந்த பாலிசி கொடுத்த உடனே, சார் இந்த பாலிசி நாங்கள் தப்பாக போட்டுட்டோம், உங்களுக்கு 22,122 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 49,000 ரூபா கட்டி இருந்தாலும் இந்த பாலிசி போட்டது அந்த பாலிசிக்கு இதுதான் கிடைக்கும். ஐயா நீ தான் பாலிசி எழுதுனா ஏயா தப்பாக போட்டேன்னா அது எங்களுக்கு தெரியாது, இதுதான் கிடைக்கும். ஆக்சுவலி அது எங்கிட்ட தான் கேஸ் வந்தது. ஆம்புட்ஸ்மேன் போனோம், கம்ப்ளீட்டாக எல்லாம் இப்படி போட்டு அவங்க சொன்ன எழுதி வாங்கிட்டேன். We eventually issued the policy at the time of taking policy சொல்லி எழுதி வாங்கிட்டு தான் நாங்கள் அங்கே போனோம். அவன் கிளியராக சொல்லிட்டான், 49,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் போனஸ் அவருக்கு கொடு 5 நாளில், இல்லை அப்படின்னா நெசரி ஆக்ஷன் வில் பி டேக்கன். 49,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டார்.
அதே மாதிரி இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்குது. 5 லட்ச ரூபா பாலிசி. அது அதான் அந்த ஏஜென்ட் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக எவ்வளவு கமிஷன் கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாலிசி போட்டாங்க. அந்த வழியில் போட்ட பாலிசி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பாலிசி. இந்த 5 வருஷம் 5 லட்ச ரூபா பணம் கட்டலை. இப்போ அவங்களுக்கு திருப்பி எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1.5 லட்ச ரூபா கிடச்சிருக்கு. இது 3.5 லட்ச ரூபா கிடைக்கல. இதான் ஏமா இப்படி போட்டீங்க? என்ன அவங்களுக்கு ஸ்கூல் டீச்சர் அதான் எல்லாம் படித்தவங்களும் ஏமாறுறோம், வேறு யாரும் இல்லை. உடனே என்னாச்சு அதை போட்டு அதுவும் இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். பட் அதோட நெட் ரிசல்ட் என்னன்னு தெரியல. அதுக்கு கேட்டோம்னா என்ன சொல்ல அவங்க வந்து அது வேறு ஏதோ ஸ்கீமுங்க, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, அது ஷேர் இதோட சேர்ந்ததாக இருக்குங்க. இது பதில். அது எங்கே போட்டேன் நீங்கள் அப்போ கேட்டுக்கோணும். நீ சொன்னையா? நான் சொல்லலை. இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆக இனி மேற்கொண்டு எதாக இருந்தாலும் சரி, நான் வந்து யாரும் இன்சூரன்ஸ் போட வேண்டாம்னு சொல்லவே இல்லை. நல்லா கேட்டு தெரிஞ்சு போடுங்க, போட வைங்க. அடுத்தது வந்து என்னென்னா இன்னொன்று ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் சொல்லிட்டு நான் இது வச்சுக்கிறேன். நம்ம எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்கிறோம். செல்ஃபோன் இல்லாத ஆள் இங்கே யாருமே இல்லை, எல்லோரும் இருக்குது. அதில் பெரிய பெரிய ஃபோன் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தான் எல்லோரும் வச்சுருக்கோம். அதை பற்றி ஒரு சின்ன தகவல். அதாவது இந்தியாவில் வந்து மொத்த ஜனத்தொகை வந்து 140 கோடி. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்தியாவின் ஜனத்தொகை 140 கோடி. இந்தியாவில் 120 கோடி பேர்கள் செல்ஃபோன் வச்சிருக்கிறாங்க. ஜனத்தொகை 140 கோடி, ஆனால் செல்ஃபோன் இருக்குது 120 கோடி வச்சுருக்காங்க. அது எப்படின்னு பாருங்கள். அதுலேயும் வந்து என்னென்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க வந்து 86 கோடி. ஆனால் வறுமை கோட்டு கீழே 86 கோடி, ஆனால் செல் வச்சிருக்கிறது 120 கோடி. இந்த வறுமை கோடு என்ன இருக்குன்னு ஒன்றுமே தெரியல. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்க 120 கோடி. இது வந்து நான் சொல்லலை, அமைச்சர் வந்து ஒரு பத்திரிகையில் கொடுத்த செய்தி. அதை அப்படியே நான் காப்பி பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இது தினமலர் பேப்பரில் 13ஆம் தேதி எடிட்டோரியல் அந்த சப்ஜெக்டில் வந்தது. பேப்பரில் வர எடிட்டோரியல் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும். ஒரு ஆள் வந்து தினமும் எத்தனை நேரம் இப்போ ஃபோன் பேசுகிறாங்கன்னா 4 மணி நேரம் 3 நிமிஷம். நீங்கள் ஒருத்தர் பேசுகிறீங்கன்னா 4 மணி நேரம் 3 நிமிஷம் கம்பல்சரியாக பேசிட்டு தான் இருக்கீங்க. பேசுறதுன்னு சொல்லவே முடியாது, வச்சுங்களா? அதே மாதிரி வருஷத்துக்கு எத்தனை நாள் பேசுகிறீங்க? 70 நாள். வாழ்க்கையில் எவ்வளவோ போயிடுச்சு. 70 நாள் ஃபோன் பேசியே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதாவது செல்ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் வந்துடுச்சு. சாப்பிட்டா தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி செல்ஃபோன் இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ வந்துடுச்சு. இந்த ஆர்வ கோளாறுனால பயன்படுத்துகிறவங்க எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா 18%. ஆனால் என்னமோ ஃபோன் வச்சுருக்காங்களே நம்மளும் வச்சுக்கலாமே அப்படிங்கிற ஆர்வம். வேலை செய்கிறதுக்காக அப்படி ஃபோன் வச்சுருக்கிறது எத்தனை பேர் தெரியுங்களா? 3.8. 120 கோடியில் 3.8 பேர் தான் வேலைக்காக வேண்டி ஃபோன் வச்சுருக்குறாங்க. மீதி எல்லாம் நம்ம ஏதோ கதை பேசுறதுக்கு தான். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து கோலாப்பூர் மாவட்டத்தில் வந்து மாங்கோல் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து அந்த மக்கள் 15,000 பேர், ஜனத்தொகை 15,000 இருக்குது. அந்த 15,000 ஜனத்தொகையில் வந்து ராத்திரி 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் செல்ஃபோன் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அது எவ்வளோ பெரிய காரியம். அது அவங்க என்னன்னு கேட்டால் உங்களை வந்து யாரும் செல்ஃபோன் பேச வேண்டாம்னு சொல்லலை, பேசுங்க வேண்டாம்னு சொல்லலை. நம்ம செக்யூரிட்டி நம்மளை உயிர் எடுத்துகிட்டே இருக்கிறது என் ஃபோன் இதுதான் போதும். இதுக்கே வேலை இல்லை. நான் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஃபோன் வாங்கினா நோண்டிகிட்டே இருப்பேன். உங்கள் பேரில் பாதி பேர் மேலே கை வேலை தேஞ்சு போயிருக்கு. என் வேலை நல்லாயிருக்கு. அதனால் வந்து தயவுசெய்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. கணக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பெரியவங்க வந்தாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க. என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் இது நடக்கிறது. 1 இயருக்கு முன்னால் அவங்க
1 இயருக்கு முன்னால சார் அங்கே வந்து 10 lakhs டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஏதோ இடத்த விட்டு வந்ததுங்க, கல்யாணத்துக்கு வரணும் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு போய் கேம்பெயின் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட் 1 இயர்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. டெபாசிட் பண்ணியாச்சு. 1 வருஷம் கழிச்சு நேராக போகிறாங்க. யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் மூலமாக 60 வருஷம் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். இது ரொம்ப நடக்கிறதுங்க. அது எப்படின்னா 60 வருஷம் கழிச்சு அந்த 5 கிடைக்கும் சொல்ல முடியாது. என்ஐவி வச்சு ஸோ இது வந்து ரொம்ப நடக்கிறதுங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஸோ என்ஷூர் பண்ணி சொல்லுங்க. ஈஸி ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் யூனிட் பயங்கரமாக ஃப்ராட் பண்ணுங்க. ஸ்டேட் பேங்க்ல அதுக்கு ஒரு ஏஜென்ட்டை போட்டுருந்தா, அதுக்கு ஒரு புரோக்கர் இருந்தா, அவங்க பேங்க்லேயே இருந்தா, இந்த மாதிரி வரவங்கள அதில் ஒரு கமிஷன் வரதுக்காக வேண்டி அதில் போட்டுருந்தா அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் போய் எடுக்க போகும்போது தான் தெரியுது அவங்க போட்ட அமௌண்ட் 10% கூட இல்லை. சார் எங்கள் பொதுக்குழு எப்பவுமே ஒவ்வொரு வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நுகர்வோர் வழிகாட்டிகள் போடுவோம். இந்த வருஷம் நுகர்வோர் வழிகாட்டின்னு ஒரு நூல் வெளியிட்டோம். இந்த வருஷம் நம்ம செயலர் தான் இருந்தார். இது வந்து அதான் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த சட்டங்கள், திருத்தப்பட்ட சட்டங்கள் அது எல்லாம் போட்டுக்கிறோம். அந்த காப்பி தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. நன்றி. மாலை வணக்கம். ரமேஷ் பாபு, சிபிசி பவானி பிரசிடென்ட்டு. நம்ம செயலாளர் சார் சொன்னார், நம்ம பண்ணுற செயல் வந்து தெய்வ செயலை விட பெரிய செயல், தெய்வத்துக்கு செய்கிற மாதிரி. அது உண்மைதான். எப்படின்னா, நான் வந்து கார்பரேட் மர்ச்சன்ட் அசோசியேஷனில் இருக்கிறேன். அதில் வந்து என்னுடைய செயல்கள் வந்து எப்படி இருக்குன்னா, முந்தி இந்த மெம்பர்களுக்கு தான் நாங்கள் செய்வோம், எங்களுக்காக சுயமாக செய்வோம். அதே மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட் யூனியன் இருந்ததுனால அது அவங்களுக்காக தான் இருப்பாங்க. வியாபாரிகள் சங்கம் தான் வியாபாரிகள். ஆனால் நமது நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு தான் மித்தவங்களுக்காக செய்கிற செயல். எல்லா அமைப்பும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வியாபாரிகள் சங்கம், விவசாயிகள் சங்கம், தொழிலாளர் சங்கம் எல்லாமே அவங்களுடைய அமைப்புக்காக தான் வேலை செய்வாங்க, அவங்களுக்காக தான் வேலை செய்வாங்க. ஆனால் நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு தான் மக்களுக்காக, பிறருக்காக செய்கிற சேவை. ஆகவே இந்த இதில் வந்து நம்ம உறுப்பினராகவும் இதில் சர்வீஸ் பண்ணுறது கடவுளுக்கு செய்கிறத விட சிறந்த செயல்னு சொன்னது உண்மைதான். ஆகவே நம்ம இதில் உறுப்பினராகவோ பொறுப்பில் இருந்து சர்வீஸ் பண்ணுறது பெரிய புண்ணியம். இது வந்து நம்ம பெருமையாக எடுத்துக்கலாம். உண்மைதான். நன்றி, வணக்கம். உறுப்பினர்கள் வேற யாராவது பேசணுமா? புரிய மாவட்டத்தின் துணைத் தலைவர் மதிப்புக்குரிய சௌபாகியநாதன் அவர்களே, நமது மையத்தின் மதிப்புக்குரிய செயலாளர் பாலசன் அவர்களே, பொருளாளர் மதிப்புக்குரிய சாலிமன் அவர்களே, துணை இணைச் செயலாளர்கள் மதிப்புக்குரிய கோவிந்தராஜன் அவர்களே, முனைவர் ஐயப்பன் அவர்களே, மற்றும் நமது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வருகின்றதற்கும் நமது கிளைக்குழுவின் தலைவர்கள், பொருளாளர், செயலாளர் உள்ளிட்ட அன்புள்ள அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கோம் சார். இப்போ நம்ம ஜிவித்தில் பார்த்தீங்கன்னா 8 ஃப்ளோர் புது பில்டிங் வந்துருக்குங்க சார். எனக்கு ஒரு 2 மாதமாக லெக் பெயின், ஷோல்டர் பெயின் இருக்குது. ஷோல்டர் பெயின் வந்து பேசிக்காக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு பேசிக் சொல்லுவோம். அந்த காலத்தில் நம்ம கைவலி வந்து தான் பாருங்க அப்படிம்பாங்க. நான் ஸ்டார்ட் போட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு பயம். எங்கள் பெரிய சம்பந்தி வந்து ஒரு நம்ம ஈரோட்டில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் அவராக தானாக போய் ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குது பாருங்க கேட்டு ஐசியூவில் போனார். ஒரு 15 நாள் இறந்துட்டார். அவரே போய் தான் செக்அப் பண்ணார். எனக்கு அதெல்லாம் பயந்துருச்சு. நம்ம ஜிஹெச் போகிறப்ப போய் பார்க்குறோம்னு அங்கே ஒரு வேலையாக போனேன். சரி பார்க்குறோம்னு டாக்டர் ரமேஷ் பாபு இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னேன். சொல்லி அவங்களே ஒரு ஷீட் போட்டு கூப்பிட்டு போனாங்க. சரி இசிஜி மட்டும் பாருங்கள், இல்லாட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லை சார் நான் எக்கோவும் பார்க்குறேன். இல்லை இசிஜி பார்த்தாவே தேவையில்லைன்னு சொல்லணும். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நான் கொஞ்சம் நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடுவேன் சார், பெரியமாக சாப்பிடுவேன், எனக்கு ஒரு பயமும் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரே வந்து ரமேஷ் பாபு சாரை உட்கார வச்சு இந்த கைக்குள்ளே அதை சேர்த்து செஞ்சோம். அப்புறம் அவர் வந்து சரி உங்களோட விருப்பத்துக்காக எதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ படுக்கையில் ஏதோ ப்ராப்ளம் ஒரு சைடாக படுத்துருப்பீங்க, அந்த ப்ராப்ளம் நான் எப்போ ஒரு சைடாக படுத்துங்க அந்த மாதிரி அதனால கூட பெயின் இருக்கலாம். நாங்கள் அப்புறம் போய் இசிஜி பார்த்தேங்க. அந்த சிஸ்டர் கேட்டேன் என்னம்மா சொல்லுங்கள். ஆனால் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க. இல்லை நார்மல் சார் எப்போ தேவையில்லைங்க. இல்லைம்மா எனக்கு எப்போ சொல்லுங்கள் புது பில்டிங் போங்க அப்படின்னாங்க. நாங்கள் 4th ஃப்ளோரில் லிஃப்ட்டுங்க, எக்ஸலண்ட்டுங்க, பில்டிங் எக்ஸலண்ட். நான் சார் சொல்ல வர என்ன, அதை வந்து சார் நீங்கள் தயவுசெய்து அந்த டிஎம்மோட சொல்லுங்கள் சார், எப்படி அதை வடிவம் அந்த எப்படி யூசேஜ் பண்ணுறாங்கன்னு அழகாக நீங்கள் பிளான் பண்ணி கொடுங்க சார். நல்ல ஸ்பேசியஸுங்க சார். லிஃப்ட்டு வந்து 10-15 பேர் போகிற மாதிரி லிஃப்ட்டு 2 லிஃப்ட்டுங்க.
அது வந்து டாக்டர் சரியான நோயாளி அப்படிலாம் இல்லை, யார் வேணால் போவாங்க. எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். நல்ல ஒரு வடிவமைப்புங்க. அப்புறம் இசிஜி வந்து நம்ம ஐசி யூனிட்டில் இசிஜி எக்கோ எடுக்கிறேன். அங்கேயும் போனேங்க, பார்த்துட்டு சார் நார்மலி உங்களை ஏதோ சொல்கிறப்ப நீங்கள் வந்து வேறு எதுவும் பார்த்துங்க டாக்டர் பார்த்துட்டு இங்கே எதுவும் உங்களுக்கு ஹார்ட்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் சொன்னோம். ரெண்டாவது எல்லாமே எக்ஸலண்ட்டுங்க. ஆனால் அந்த நம்ம ஐசியூ போகிற வழியில் பார்த்தோம்னா நம்ம பப்ளிக்குடைய மெயின்டெனன்ஸ் 100% பிஹேவியர் 100% ஒஸ்ட்டுங்க, வெரி வெரி ஒஸ்ட்டு. புது பில்டிங் இப்போ தான் ஆரம்பித்தாலும் 15 மாதம் ஆகுனாங்க போகிறேன். அந்த டாய்லெட் ஏரியாவும் கிராஸ் பண்ண முடியல. ஐசியூ உள்ளே க்ளீனாக இருக்குது. பேஷண்ட்டை போகிற அந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்க. எங்கேயுமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எச்சில் துப்பாதேன்னு போர்டு நான் பார்த்ததில்லை. ஆனால் நம்ம ஜிஹெச்சில் தாங்க அங்கங்கே எச்சில் துப்பாதுன்னு போடுங்க, அங்கங்கே படுத்துக்கிட்டுங்க. நான் வந்து பப்ளிக் குறை சொல்ல, ஆக்சுவலி நம்ம கன்சியூமர் வந்து நம்ம பப்ளிக்கை குறை சொல்லிங்க. அவேர்னஸ் எப்படி கொடுக்குறது, சார் சொன்ன மாதிரி அவேர்னஸ் எப்படி கொடுக்குறது, அட்லீஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இப்படிலாம் இருக்குன்னு நம்ம அந்த டிஎம்ஓ முன்னாடி ஒரு சரி நீங்கள் பேசுங்க, டிஎம்ஓ வச்சுக்கிட்டுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுத்து அவங்களை கூட்டு போய் எப்படி பப்ளிக் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ஸோ விட்டுட்டா ஒரு வருஷம் அந்த ஹாஸ்பிட்டல் வீணாக போயிடுங்க சார். இப்போ நம்ம இதெல்லாம் போய் நம்ம ஜெயலலிதா அந்த சட்டசபைக்கு கருணாநிதி கண்டார், அது ஹாஸ்பிட்டல் மாத்திராங்க, எக்ஸலண்ட்டுங்க. நம்ம ஹார்ட் அட்டாக்லாம் போனால் அழகாக நல்லா பார்க்குறாங்க, நல்லா அருமையான ஹாஸ்பிட்டல். அதாவது உள்ளே போகிறது ஆசையாக இருக்குது. நம்ம ஜிஹெச் இந்த அது உள்ள பில்டிங் ஓகே, என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அது கண்ணில் பார்க்க முடியல. நான் வந்து பப்ளிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, குறை சொல்ல தப்பாக இருக்கணும். ஆனால் அவங்க வந்து எஜுகேட் பண்ணுங்க, டாய்லெட் வச்சுருக்காங்க, மெயின் எல்லாமே எதையுமே மெயின்டைன் பண்ண தெரியல, அதுதாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரெயின் நம்ம கன்சியூமர் பற்றி சார் அசோசியேஷன் நம்ம ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க, அது பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின் ராஜதானி வந்து நம்ம ஏற்காடில் வந்து 3:45 போயிருதுங்க. நல்லா டெல்லி போனால் ராஜதானி புக் பண்ணி காலைல 6 மணிக்கு ராஜதானிங்க. ஸோ நான் குளிச்சுட்டு போனால் சரியாக இருக்கும். நான் குளிச்சுட்டு ஒரு 1 ஹவரில் போயிடும். ஆக்சுவலாக அந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹவராக நான் போயிருப்பேன். எனக்கு எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு மேலே தான் வரானிப்பாங்க, மெட்ராஸ் வந்து சுற்றி இருக்க வரவங்களாங்க. நம்ம வந்து ஒரு 3:30 மணிக்கு போகிற குளிச்சு 4:30 மணிக்கு என்ன வரேன் ட்ரெயினில் நான் ஒரு 5 மணிக்கு போட்டுருவாங்க போவோம். அது மெனு கார்டு கையில் கொடுப்பாங்க, என்னென்ன கொடுப்பாங்க ராஜானுக்கு எல்லா ஃபுட்டுகளும் எல்லாமே மொத்தமாக ஒரு 5 ஸ்டாப்பிங் 6 ஸ்டாப்பிங் தான் டெல்லி வரைக்குமே. என்னென்ன ஃபுட்டு கொடுப்பாங்க அந்த லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அது நீங்கள் ரயில்வே புக்கில் இருக்குது, நம்ம வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். நிம்பு பண்ணிங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்குங்க, நம்ம லெமன் நம்ம சுகர் போட்ட அந்த வாட்டர் ஜூஸ், லெமன் ஜூஸ் மாதிரி. அது வந்து நாங்கள் 1 ஹவர் 1.5 ஹவர் வச்சு கொடுக்கல. அப்புறம் அவங்க எப்போ போல் பேப்பர் கொடுத்தாங்க, அப்புறம் டீ கொடுத்தாங்க. எப்போ வந்து டீ கொடுக்கும்போது அந்த நம்ம நீலை வறுக்கி ஒரு 2-3 ஸ்நாக்ஸ் வச்சு கொடுப்பாங்க. காலைல ஒரு அந்த 7 o'clock கொடுப்பாங்க. அப்புறம் நான் கேட்டேன், எப்போ அந்த மாதிரி நிம்பு பண்ணி கொடுக்கல அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் வரல அப்படின்னாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நம்ம தான் ட்ரெயினில் ஃபஸ்ட்டு ஏறிட்டோம், நமக்கு தெரியும். அப்போ இதுக்கு யாரும் கொடுக்கலப்பட்டு நான் வந்து சார் அப்போ கூட கொடுத்தாரு, சென்ட்ரலைஸ்டு கம்ப்ளைண்ட்டுங்க. நம்ப மாட்டேங்க, நம்ம போட்டு கொடுத்துட்டு கூப்பிட்டாங்க. ஸோ உங்கள் பிஎன்ஆர் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னாங்க. இது அந்த வெரிஃபிகேஷன் ஆடுங்க, பிஎன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நேம் கொடுத்தாங்க, கோச் நம்பர் கொடுத்துட்டோம். ஒரு 3 hour போச்சுங்க. ஒரு பாட்டில் கொடுத்தேன் சார், சாரி நிம்பு பாடி கொடுக்க மாட்டேட்டான்னு சொல்லி ஒரு டிடிஆர் அந்த அட்டண்டர் கொடுத்துருப்போம். டிடிஆரும் அட்டண்டர் வந்தாங்க, கொடுத்தாங்க சார் சாப்பிடுங்க. இல்லைங்க இது நான் எனக்காக கேட்கல, எனக்கு வந்து ராஜான் வந்து துறந்தோ கூட ராஜானில் ஃபுட்டு நல்லா இருக்கும் தான் ஆசையாக இல்லாமல் ராஜானில் வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கொடுக்க அந்த இது வந்து கம்பெனி ப்ராடக்ட் கொடுப்பீங்க, நல்லா இருக்குது, சாப்பிடவே ஆசையாக இருக்கும், அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக கேட்டோம். எனக்குன்னா வேண்டாம், எனக்கு ஃபோன் கோச்சு கொடுக்கல அப்படின்னா சார் எனக்கு டைம் கொடுங்க சார், ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல வந்தனால அந்த கேஸ் விட்டுட்டு வந்துட்டோம் சார். அது தெரியாது சார், நான் கண்டிப்பாக நான் வந்து கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நான் கன்சியூமர் கோர்ட்டில் நான் வந்து ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் ஜாயின்ட் செக்ரட்டரிங்க, நான் கண்டிப்பாக வந்து நான் கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ப மாட்டீங்க, விஜயவாடா அடுத்து போச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 hourல பார்த்தீங்கன்னா த்ரூஅவுட் எல்லா கோச்சுகளுக்கு அத்தனை பேருக்கு எல்லா கோச்சுக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எனக்கு நீங்கள் கடைசியாக கொண்டு அதே மாதிரி தான் பண்ணாங்க. சாரி கேட்டு கொடுத்துட்டு பண்ணாங்க. நான் சொல்ல கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதா இல்லை சார், எதுவுமே இது பண்ணாதீங்க. இது சொல்கிறதுனா நம்ம கன்சியூமருங்கிறது அமிர்தமான ஒரு தேவமிருதமான ஆர்கனைசேஷனுங்க. நம்ம இது ரொம்ப அன்றைக்கோட ஃபங்க்ஷன் திண்டலில் எக்ஸாம்பிள் நடந்ததுங்க. அன்றைக்கி அந்த ஒரு டைம் கொஞ்சம் முன்னப்படம் ஆனாலுமே அந்த கலெக்டர் ஃபங்க்ஷன் வந்து அவங்க ஷார்ட் ஃபங்க்ஷன் தான். அவங்க நிறைய ஒரு 10 சார்ஸ் 10-15 அஜெண்டா வச்சுட்டுங்க அப்படி 40 வருஷம் மாதிரி போகிறாங்க. அட்லீஸ்ட் அந்த படம் வந்து சார் நாங்கள் என்ன வேலை பண்ண வரோம் சார், செலக்ட் சார் அந்த ஃபங்க்ஷன் ஒப்பிருந்தா கூட அருமையாக போயிருக்கும். அவர் கொஸ்டின் பண்ணி அப்படி பண்ணி அவர் மேக்கப் பண்ணி 1.5 hour நல்லா அருமையாக கொண்டு போயிரு. 1.5 குழந்தைங்க வந்துருக்காங்க ப்ரைஸ் வாங்குறதுங்க. அவங்க ஒரு 4 மத்துக்கு வராங்க, அவங்க குறை சொல்லிங்க அவங்களும் வரிசை அஜெண்டா இருக்குது. நம்ம அவங்க திருப்பி 3 hour நம்மள மாதிரி உட்காந்து 4 hour உட்காந்துலாம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, அது அக்செப்டட் தான் அதில். பட் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் ஒரு சேஞ்சபிளாக சார் நான் கன்சியூமர் போய் ஒப்படைச்சாங்க சார், நம்மளை தேடி வராங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒப்படைச்சா நீ கொஞ்சம் உங்களுடைய சர்க்கிள் வச்சுட்டு ஒரு கொஸ்டினை பண்ணால் அந்த சார் பேசும்போது அது ஒன்று அந்த டெப்த்தாக போய் பேசி நம்ம நல்லா இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு எனக்கு எப்படி வந்து ஆகும் அப்போ வந்து நீங்கள் ஹமாம்ஸை போட்டு தான் இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஹமாம்ஸை போட்டு தான் இன்றைக்கி வந்து 80% அந்த டிஎம்எஃப் இருக்கிற சோப்பு தான் யூஸ் பண்ணுங்கிறது அவர் சொல்ல தெரியும், எனக்கு தானே தெரியாது. நம்ம முன்னாடி அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்க நம்ம எல்லாமே மாறுறோம்.
ஹமாம்னா வந்து கம்பெனி டக்குன்னு வாயில் வந்துருச்சு ஒரு அதுதான் 67 65 இருக்குது. நான் அதை குறைச்சி சொல்லிங்க ஜென்ரலாக சொல்கிறோம். நம்ம அந்த காலத்தில் ஹமாம் இருந்தது, அந்த லைஃப் பாய் இருந்ததுங்க, அந்த மாதிரி தான் ஒரு 2 3 சோப்பு லிரில் அந்த பர்ஃப்யூமுக்கு வந்து இந்த லிரில் சோப்பு 3 தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. அப்புறம் 3 4 சோப்பு லக்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் நம்ம மாறுறதுக்காக நம்ம கன்சியூமர் கவுன்சில் தான் நம்ம ஹெல்த்தியாக நம்ம பப்ளிக்கும் சர்வீஸ் பண்ணுறோம், நம்மளே மேம்படுத்திக்கிறோம். அதுக்கு வந்து ஒரே இது வந்து இதான் ஸ்டார்ட். இப்போ கடைசி வரைக்கும் சார் எனக்கு எப்படி சார் நான் ஒரு ஆயில் பற்றின ஒரு கருத்தாக தயவுசெய்து சார் நான் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்ட ட்ரைனிங் இன்றைக்கி இருக்கும்போது இன்றைக்கி இல்லை. ஆயில் பற்றின இது உங்களை தான் நம்பி இருக்கிறோம் சார். ஏன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம என்ன நல்லெண்ணெய் இயற்கை சார் மரச்சிக்கலாக்குற என்ன டேரக்ட் என்ன அதாவது நம்ம வந்து நம்மளுக்கு பதிஞ்சிருது 250 ரூபாய்க்கு அருமையாக கிடைக்குது ஆயில் நல்லெண்ணெய்ங்க. ஆனால் அங்கே 350ங்க. இது ஒரிஜினல் நம்ம எள்ளுமே நம்ம வந்து இது போடுறதில்ல, இப்போ கருப்பட்டியாக போடுறோம். அப்புறம் அதெல்லாம் வந்து வெள்ளம் போடுறதில்ல, கருப்பட்டி போடுறதில்ல. உங்களுக்கு 350 ரூபா 400 ரூபா சொல்லி சொல்கிறாங்கன்னு வாங்குறோம். நம்மளும் நினச்சிக்கிறோம் சார் 400 ரூபா இருந்தால் நல்ல எண்ணெய் சொல்லி வாங்குறோம். பயமாக இருக்குது சார். ஏன்னா என்னையோ தான் இன்றைக்கி அவ்வளோ அது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். வாங்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஆல். எங்கள் மாதிரி வச்சுருக்காங்க நீட்டாக பேஷண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம். இதுக்கு என்ன சொல்யூஷன்? சார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனபால்ன்ட்டு டாக்டர் இருந்தாருங்க சார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனபால்ன்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் இருந்தார் சார். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா வாட்ச்மேன் ஒருத்தரை போட்டுங்க சார். யார் போனாலும் செக் பண்ணி புகையிலையோ பீடி சிகரெட் இருந்தால் எடுத்து இங்கேயே வச்சுக்கிட்டு அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அலௌடுங்க சார். அது யார் பார்த்தாலும் அது கண்டிப்பாக இமீடியட்டாக பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி விட்றாங்க சார். நீங்கள் அதை பண்ணினீங்கன்னா நான் கண்டிப்பாக இங்கே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு அட்மிஷன் போடும்போதே சொல்லித்தான் பண்ணிடுறாங்க சார். அது கொஞ்சம் யோசிக்கலாங்க சார். என்ன சொல்யூஷன் நான் பண்ணேன்னு சொல்லுங்கள். பொதுவில் நீங்கள் ஓல்டு பிளாக் இல்லையா, அந்த ஓல்டு பிளாக்ல பேஷண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி ஆரம்பித்த போது நாங்கள் உள்ளே போனோம். அந்த பேஷண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி உள்ளே ஆரம்பித்த போது போனீங்கன்னா யூ மே நாட் பிலீவ், வெள்ளை கலரில் இருக்க வேண்டிய டாய்லெட்லாம் டார்க் எல்லோ, ரவிஷா ஷர்ட் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி டார்க் எல்லோ எப்படி இருக்கும் பாருங்க. சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு டாய்லெட் இருக்கிற வரண்டா ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருக்கும், அப்படி இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜாஜிபுரத்தில் போய் ஒரு ஆள் இருக்கார், ஒரு செஞ்சு தரவர், அவர்கிட்ட பேசிங்க. ஒரு டாய்லெட்டுக்கு 100 ருபீஸ் ஆசிட் போட்டு கம்ப்ளீட்டாக பண்ணி தரோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிங்க, அப்படி நீங்கள் அப்படியே அங்கே சாப்பிடலாம். அப்படி பண்ணி கொடுக்குற டைல்ஸ், ஏன்னா டைல்ஸ் நான் ஆசிடை போட்டு பக்காவாக விட்டார். அதை மெயின்டைன் பண்ணணும், எப்படி பண்ணுவீங்க? ஸோ என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோர் க்ளீன் பண்ணோம், டாய்லெட் க்ளீன் பண்ணோம். ஸோ இதுக்கு என்ன பிளான் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோர் மாப்பிங்க்கு ஒரு பியூட்டிஃபுல் மிஷின் கிடைக்கும். அந்த மிஷின் வந்து சக்தி மசாலா மேடத்தை போய் ரிக்வஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி இருக்குமா, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் வாங்கி ஏதாவது பண்ணுங்க, எங்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது அதை நான் தரேன் அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் ஷீ கேட், அவங்கள்ட்ட இருந்து அது யூஸ்டு மிஷின். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று இதே மாதிரி ஒரு டோனரை பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த மிஷின் என்னென்னா வராண்டா அப்படியே நீங்கள் திருப்பதிலாம் பார்த்துருப்பீங்களா, க்ளீன் பண்ணி நீட்டாக அது அப்படியே பளிச்சுன்னு பண்ணிடும். அது டாய்லெட்டுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெட்டு ஒரு சின்ன பாக்ஸில் அது வந்து அடிச்சதுன்னா பிச்சு எடுத்துடும் எல்லாத்தையும். நீங்கள் அவன்லாம் தேய்க்கலாம் மாட்டான், அப்படி ஒரு அடி அடிச்சோன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ். இதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக இது போட்டோம், ஆள் போட்டோம். ஒன்று செக்யூரிட்டி, ஒன்று கிளீனிங் கார்டு போட்டோம். அந்த பழைய பிளாக் ஃபுல்லாக அவ்வளோ பக்காவாக பண்ணினோம். அதுக்கப்புறம் நான் பேஷண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி விட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ வேறு அதாவது இது என்னென்னா எல்லாரும் நினச்சிடுவாங்க மக்கள் சரியில்லைங்க, மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. மக்கள் நீ தான் மெயின்டைன் பண்ணணும். திருப்பதியில் எப்படி நடக்குது, திருப்பதியில் அந்த க்ரௌடுக்கு என்ன டைனிங் பார்த்துருக்கீங்களா, டைனிங் ரூம் ஸ்பாட்லெஸ்லி எப்படி, அப்போது தெர் இஸ் எ டிட்டர்மினேஷன். இதை க்ளீன் பண்ணுறது இப்படி தான் பண்ணி ஆகணும், அவங்க அப்படி தான் இருப்பாங்க நம்மகிட்ட வர க்ரௌடு. அந்த டிட்டர்மினேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மக்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஸோ என்ன பண்ணணும், அதுக்கு வேண்டிய ஸ்டெப்ஸை கவர்மெண்ட் எடுக்கணும், அது குத்தி விடணும். இப்போ நீங்கள் சொன்னதுனால திரும்ப அறிக்கோ, நீ காலையில் போனேன், நாளைக்கு இப்போ ஜேடியை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் சூப்பரண்டையும் பார்த்துட்டு இதுக்கு ஒரு வில் மேக் அ ஸ்கீம் பார்த்து பண்ணோன்னா அதை மெயின்டைன் பண்ண முடியும். பண்ண முடியாமல் இல்லை, சும்மா பப்ளிக் கோர்ட்டு அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா சிவிலைஸ்ட் இல்லை அவங்க. அப்புறம் ரெண்டாவது சில பேர் படித்த ஆளுங்களுக்கே அந்த நம்ம வீடுனா சுத்தமாக வச்சுப்பான், வெளினா குப்பையை வீசுவாங்க, வெளினா கட்டியாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த டிசிப்ளின் இன்னும் வரல. அப்புறம் நீங்கள் இல்லிட்ரேட்ஸு கொஞ்சம் இயற்கையாகவே சுத்தமாக இருக்காத ஆள் அப்படி தானே வச்சுப்பான். அதை மாற்றுறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதை என்னால் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த பிளாக்குக்கும் நம்ம போனேன், எனக்கு சொன்ன மாதிரி எக்ஸலண்ட்டாக கட்டின பிளாக் அது, அது வீணாக போகிறதுக்குனால நம்ம சார் கேட்டுக்கிறேன் சார். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சார், லாஸ்ட் இயர் வந்து ஃபாதருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் சார்.
பிரதர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறபடி பெங்களூரு. அப்புறம் இங்கே வந்து அது நான் பேசிக்க வேண்டாம், அவர் நீங்கள் பெங்களூர் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி காவேரி ஹாஸ்பிட்டல் அப்போ தான் மரத்தவரையில் புதுசாக அவங்க ஆல்ரெடி இருக்குது பெங்களூரில். டாக்டர் வந்து நீங்கள் இங்கே வாங்க, சக்கர ஹாஸ்பிட்டலில் எப்போ பார்ப்போம், இல்லை நாங்கள் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் காவேரி ஹாஸ்பிட்டல் போனாங்க. அந்த இதுக்கு சொல்கிறேன், அந்த ராஜன் சார் வந்து இன்சூரன்ஸ் பற்றி சொல்கிறார். ராதாகிருஷ்ணன் சார் அதுக்காக நான் சொல்கிறேங்க. சார் நம்ம என்ன இன்சூரன்ஸ் போட்டாலுமே நம்ம காவிரி ஹாஸ்பிட்டல் உள்ளே போனீங்க அது இமீடியட் டாக்டர் சார். எனக்கு தெரியல, இதான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். நான் சாப்பிட்டதை டவுட் கேட்குறேன்னு கேட்டோம். என்னால் பர்சனலாக சரி நீங்களும் தெரிஞ்சுங்க நான் கேட்குறேன். உள்ளே போனீங்க அவங்க நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. அப்பா உட்கார ஃபஸ்ட் இயர் பார்த்துட்டு பிரதர் வந்து அந்த எம்ப்ளாயி நம்பர் ஐடி கார்டு நம்பர் கேட்குறாங்க. சொன்னையுமே உடனே ஒருத்தர் வராரு, சரி நீங்கள் எது என்ன இதில் எடுக்கிறீங்க, 6 lakh பாலிசியோ இல்லை 6 lakh ஸ்கீம் மெடிசன் எடுத்துக்கிறீங்களா இல்லை 4 lakh அது ஒரு பெரிய ஒரு இது கொடுக்குறாங்க. நம்ம மெனு கார்டு மாதிரிங்க, எத்தனை சுவைக்கு நீங்கள் பார்க்குறீங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்சூரன்ஸ் வந்துங்க, நம்ம இன்சூரன்ஸு ஒரு பக்கம் ஏங்க, பி பேஷண்ட்டு, சி வந்து ஹாஸ்பிட்டல்னா, இது டின்னு ஒருத்தர் புதுசாக வராங்க கோஆர்டினேட் பண்ணுறது. அவரு சார் உங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு 3 hour 4 hour 6 hour 8 hour கூட ஆகும், அது வரைக்கும் நாங்கள் அண்டர்டேக் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிறது சார். நான் அந்த மாதிரி எடுத்து அவங்க மாதிரி டைப் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகி போயிடலாம், நாங்கள் எல்லாம் பேமெண்ட்டும் உங்கள்கிட்ட வந்து வாங்கி பண்ணிடுவோங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருந்துச்சு அவங்க நடந்தது, அப்படி தான் நடந்ததுங்க. நாங்கள் கொஞ்சம் பேமெண்ட் டைம் மட்டும் ஒரு 3 hour 4 hour ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது எக்ஸ்ட்ராக. பட் ஆனால் பண்ணுறாங்க சார். அது எப்படின்னு தெரியல சார், அதுதான் எனக்கு தெரியல சார். ஓகே சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஈரோடு மாவட்ட அமைப்பினுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவருக்கும், அதேபோல் இணைப்பு குழுக்களை சேர்ந்த அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தான் செயலாளருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலாண்டு கூட்டம் நடத்துன்னு எல்லா துறைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நடத்த வேண்டிய மாவட்ட ஆட்சித்தலைவரே நடத்துறதில்லை. அதை என்ன நம்ம மாவட்ட அமைப்பின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்லேயோ சந்திச்சாவது நீங்கள் வந்து ஏன் நடத்த மாட்டேங்கிறாங்க, அல்லது நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்துட்டாங்க. இது வரைக்கும் ஒன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் எந்த கூட்டத்தையும் நடத்துறதில்லை. அவர் வந்து டிஓஸை வந்து உங்களுக்கு இது ரைட்ஸே இல்லை, அது கேட்கவே வேண்டாங்கிறாரு. இல்லை அவர் இல்லை, அது தெரியாமல் தானுங்க. நம்ம சாதாரணப்பட்ட எல்லா டிமாண்ட்ஸையும் கூட்டி போகிறோம். மயான ஆக்கிரமிப்பை அல்லது ஆக்கிரமிப்பை நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறாரு. நான் பஞ்சாயத்துக்கு வரி கட்டுறேன், நான் செத்து போயிட்டுனா மயானத்துக்கு எனக்கு சொந்த உரிமை இருக்கா இல்லையா, வரி கட்டணும்ல. என்னை ஏன் கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் அந்த கூட்டிட்டு போகிற வரி ஆக்கிரமிப்பு பண்ணாலும் அது வராதுங்கிறாரு. அது இல்லை சார்னு நீங்கள் பண்ணி அப்ளைஸ் பண்ணிட்டீங்க, பண்ணி அவர் கன்வின்ஸ் ஆகிட்டாருங்க. அதனால் நாங்கள் என்ன கேட்டுக்கிறோன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, பேசி எல்லா துறையும் நடத்த சொல்லுங்கள். அவர் முதல்ல நடத்தினா தான் மற்றவங்களும் நடத்துவாங்க. இல்லையா மேலே நீங்கள் சென்னையில் கமிஷனர் வரைக்குமாவது இந்த தீர்மானத்தை கொண்டு போய், ஏன்னா சட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நானும் நடத்துறதில்லை. அதே போல் வந்து எனக்கெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. காலாண்டு கூட்டத்துக்கு சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னா போன தடவை நடந்தது அப்படியே மறுபடியும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டுனா போதும். ஏன்னா அந்த சம்மந்தமாக அந்த குறைகள் சம்மந்தமாக எந்த ரெமிடேஷனும் கிடைக்கிறது இல்லை. அதனால் நமக்கு வந்து ஜெராக்ஸ் செலவு தான் போயிட்டு இருக்குதுங்க. அதனால் மாவட்டத்து சார்பில் சின்ன தாழ்மையான ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் பேசுங்க. நீங்கள் நடத்தினா தான் மற்ற சபார்டினேட்ஸ் எல்லாம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதங்கத்தை அவங்கள்ட்ட கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து நன்மை நடந்தால் சரி. அதனால் வாய்ப்புக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். மட்டுமே பேசுவோம். கலெக்டர் உட்காருவாரா, அவர் கையில கொடுக்குறோம், சப்ஜெக்ட் கொடுக்குறோம், என்ன எடுப்பார்? ஒன்று எடுக்கணும், ஏசி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இதுவரைக்கும் இந்த 20 வருஷத்துல நம்ம இந்த கன்சூமர் ஆக்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமே எத்தனை விஷயம் பேசி, பஸ் ஸ்டாண்டில் சைக்கிளுக்கு டோக்கன் கொடுக்கறதுக்கு, வண்டியில் டோக்கன் பாஸ் கொடுக்கறதுக்கு எத்தனை பேசியிருக்கோம். எதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து கன்சூமர் ஆக்டில் சம்மந்தப்பட்டதெல்லாம் வேற இல்லாமல் பேசுறீங்க. நீங்கள் வந்து மறுநீதி நாள் கொண்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு பேசுறதுல என்ன இருக்கு? மறுநீதி நாள் கொடுக்குற சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறாரு, எப்படி அது பாஸ் ஆகுது, எல்லா யோகியதையும் தெரியும். நேர்லேயே பார்த்துருக்கேன். இது எப்படி அது பேச சும்மா சமாளிக்கிறதுக்கு கன்சூமர் மீட்டிங்கில் இருக்கிறேன், முடிச்சு போட்டுமா. அனைவருக்கும் பெருந்துறை நுகர்வோர் அமைப்பின் செயலாளர் பழனிசாமி மாலை வணக்கம். சார் பேசலாங்களா? கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி அவசரமாக முடிக்கணுமா? சரி, ஏன்னா அந்த காலேஜில் வந்து 10 நிமிஷம் கூட எங்களுக்கு வர முடியல.
செக்ரட்டரி வந்து நம்மளுக்கு செயலாளர் வந்து கூட்டமே வரல, நயன்தாரா கூப்பிடலாமா, ஆறாவது கூப்பிடலாமா கூட்டம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னார். நயன்தாராவை ஆட வேண்டியதில்லை. எங்கள் பெருந்துறை கன்சியூமரில் வந்து 1100 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லா மெம்பர்ஸுமே வந்து இன்ட்ரெஸ்டோடு தான் இருக்காங்க. நாங்கள் கூட்டத்துக்கு கூப்பிட்டா சில நேரத்தில் வராத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு பொருள் வாங்கி அந்த பொருளில் குறைபாடு இருந்தால் நம்ம நுகர்வோர் அமைப்பு மூலிமா சரி பண்ணி நம்ம கேஸ் போடுறோம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதெல்லாம் ரொம்ப நடக்கிறதே இல்லைங்க. பொருள் சார் சொன்னாப்புல மெடிக்கலு, இன்சூரன்ஸு எங்காவது ஒன்று தான் நடக்குதுங்க. ஆனால் இன்னைக்கு கவர்மெண்ட்டினுடைய சேவைகள் ரொம்ப குறைபாடு. அந்த குறைபாடுகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, பெருந்துறை நுகர்வோர் அமைப்பில் வந்து முடிஞ்ச அளவுக்கு தலைவர் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவார். இல்லைன்னா ஒரு லெட்டர் அனுப்பிச்சுட்டு நீங்கள் உங்கள் மேலே கேஸு வந்து நுகர்வோர் அமைப்பில் கோர்ட்டில் கேஸ் போடக்கூடாது, நீங்கள் செயல்பாடு சரியில்லை அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம்னா அது வேலை நடக்குது. அப்படி பண்ணும்போது என்னென்னா, நம்ம மெம்பர்ஷிப் நிறைய வர்றாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து கூட்டத்துக்கெல்லாம் நம்ம வந்து நயன்தாரெலாம் கூப்பிட வேண்டியதில்லை. காரியம் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, பொதுமக்களுமே வருவாங்க. அந்த அளவுக்கு வந்துங்க கவர்மெண்ட்டில் நிறைய குறைபாடு. இன்றைக்கி வந்து புது புது சட்டம் போட்டாங்க. வருவாய்த்துறையில் மிகப்பெரிய குறைபாடு, ஒன்றுமே தெரியறதில்லை. ஒரு வெள்ளை பேப்பர் பெட்டிஷன் கொண்டு போனால் அதில் எவ்வளோ பணம் வரும் அப்படின்னு பார்க்குறாங்க ஒழிய அது பாமர மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு யாருமே நினைக்கிறதில்லை. நிறையா நடக்கிடுச்சுறாங்க. அதனால் நாம் வந்து அந்த மாதிரி ஜனங்களுக்கு வந்து எங்கள் கன்சியூமருக்கு வந்தாங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. ஒரு ஊழியர் வேலை செய்யலை, ஐயா நீங்கள் வந்து எங்கள் பெட்டிஷன் கொண்டு வந்தாங்க, எங்கள் ஆள் வந்து செய்யலைங்கிறாங்க, உங்கள் மேலே ஒரு 30 நாளில் ஏன் நாங்கள் எங்கள் கன்சியூமர் நுகர்வோர் கோர்ட் மூலிமா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம்னாவே கூட போது வேலை நடக்குது. அந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுத்தாவே நம்ம கூட்டத்தையும் கூட்டல ஜனங்களுக்கு நல்லது நடக்குது. ஒரு கன்சியூமர் அமைப்பு நல்ல ஒரு அருமையான அமைப்பு. அதனால் மக்களுக்கு வந்து நம்ம வந்து கன்சியூமர் அமைப்பில் வந்து ஒரு பொருள் குறைபாடு, வைத்தியம், இன்சூரன்ஸ் இதெல்லாம் ஏதாவது ஒன்று நடக்குது. பேங்க்கில் எல்லாம் நடக்குதுங்க. ஆனால் அது ஏதாவது ஒன்று தான். இன்றைக்கி அதிகபட்சமாக நடக்கிறது அரசு ஊழியர்களுடைய சேவை குறைபாடு அதிகமாக இருக்குது. இப்போ சாரு வந்து மாவட்ட பதிவாளர் ஆஃபீஸுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டாரு. செயலாளர் பதிவில் லேட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழி வாங்குறாங்க. நாங்கள்லாம் எங்களுக்கு பதிவு கொண்டு போய் கொடுக்குறோம், வேணும்னே உங்கள் மாவட்ட செயலாளர் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன நாங்கள் கொடுத்து பாருங்க. இப்போ கூட ஒரு மாதமாக நடந்துட்டு 10 நடை நான் நடந்த பெருந்துறைக்குமே பதிவாளர் ஆஃபீஸுக்கு ஒரு 30 கிலோமீட்டருங்க. அப்போன்ட்டு ஒன்று 8 நடை நடந்தாச்சு. இன்னும் வரல. கோபமாக பேசக்கூடாது அப்படிங்கிறக்காங்க அவங்க போக்கிலே விட்டு காரியம் பண்ணிக்கலான்னு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம்னா நீங்கள் ஏன் செயல்படலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்தில் ஒரு 2 ஒருத்தர் நம்ம கேஸ் கோர்ட்டில் நுகர்வோர் அமைப்பில் ஏதோ ஒரு தண்டனை வாங்கி கொடுத்து விளம்பராச்சுன்னு வைங்க, எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சுக்குவாங்க. அதனால் சேவை குறைபாடுக்கு நாம் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக இந்த கூட்டத்தில் கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி தெரிவிக்கிறேன். மாலை வணக்கம். என்னுடைய பெயர் என் பாலசுப்ரமணி. நம்ம அமைப்பில் ஒரு 31 ஆண்டு காலமாக நான் உறுப்பினராக இருந்தேன். கடந்த ஆண்டு செயற்குழு உறுப்பினராக நான் வந்தேன். நம்ம ஈரோடு மாநகரத்தில் நம்ம மாநகரத்தில் எந்த ஒரு உணவு விடுதி ஹோட்டலுமே உணவு கலப்பட ஆய்வாளர் செல் நம்பர் யாருமே தொங்குறது இல்லை. பால் பண்ண பெரிய பெரிய ஹோட்டல் பார்த்துட்டேன், எந்த ஹோட்டலையுமே என் கண்ணுக்கு தென்படலை. அதனால நம்ம ஈரோடு மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மைய செயலாளர் அவர்கள் இது குறித்து ஒரு தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு, பொதுமக்களுடைய நலனுக்காக அந்த ஹோட்டல் கடையில் பெரிய பெரிய ஹோட்டலையும் பார்த்துட்டேன், அந்த உணவு தயார் செய்யும் இடம் சுகாதாரமாக இருந்தா அது அனுமதி பெற்று உள்ளே வரணும்னு போர்டு வேறு போட்டிருக்காங்க. ஆனால் உணவு கலப்பட ஆய்வாளர் அவருடைய செல் நம்பரு எந்த ஹோட்டல் கடையுமே இல்லை. நான் ஈரோடு பல இடத்துல சாப்பிட்டு பார்த்துட்டேன். அதே மாதிரி பால் பண்ணையுமே கிடையாது. பால் வாங்கி போறாங்க, பொதுமக்கள் யாருமே அதை கவனிக்கிறது விழிப்புணர்வு இல்லை. பால் பண்ணை, ஒரு உணவு விடுதி, அது பெரிய ஹோட்டல், இது மாதிரி எந்த இடத்துலையுமே இந்த உணவு கலப்பட ஆய்வாளர் போர்டு வைப்பதற்கு நம்ம ஈரோடு மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் மூலமாக ஒரு ஏற்பாடு செய்து தருமாறு, பொதுமக்களுடைய நலனையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த உணவுப் பொருள் எப்படி தயார் செய்கிறாங்க,
நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வந்து சுகாதார அதிகாரி ஹெல்த் ஆஃபீஸரில் இருக்காங்க. ஈரோடு மாநகராட்சியிலும் இருக்காங்க. ஈரோடு மாநகராட்சி மொத்தம் 60 வார்டு. அதில் 4 மண்டலத்தில் இருக்கிற சுகாதார நல அதிகாரியை யாருமே இங்கே போய் பார்க்கறது இல்லை. அப்புறம் இன்னொன்று, நம்ம ஈரோடு மாநகருக்கு கவர்னர் முதலமைச்சர் வந்தாங்கன்னா இந்த போக்குவரத்து காவலர்லாம் வந்து ஒழுங்கு பண்ணுறாங்க. அவங்க எல்லை தாண்டி போயிட்டாங்கன்னா ஒரு மாயாஜாலமாக இருக்குது. நம்ம மக்கள் வரிப்பணத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு நெருக்கடியான டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல வந்து இவங்க யாரும் ஒழுங்கு பண்ணுறதே கிடையாது. முதலமைச்சர் கவர்னர்லாம் வந்தாங்கன்னா வராங்க, டிராஃபிக் போலீஸ் இந்த போக்குவரத்து காவலர்லாம் வந்து ஒழுங்கு பண்ணுறாங்க. அது அந்த அன்னைக்கு நல்லா இருக்குது. ஆனால் அந்த முக்கியமான விஐபிங்க நம்ம ஈரோடு எல்லை தாண்டி போயிட்டாங்க, போன விற்பாடு இவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வேலை செய்கிறாங்க, ஒரே மர்மமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் வந்து நம்ம வரிப்பணத்தை தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குது. அதுக்கும் நம்ம ஈரோடு மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் மூலமாக இப்போ பாருங்க, நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடம் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக சில பேர் போவாங்க, கொஞ்சம் வேகமாக. ஆனால் அது ஒழுங்கு பண்ணுறது முன்னாடி போக்குவரத்து போலீஸ் யாரும் கிடையாது. அதனால செயலாளர் அவர்கள் இது குறித்து பொதுமக்களுக்காக நீங்கள் அது ஒரு உதவி செய்ய வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. விரைவாக நன்றியுரை அதனை இங்கே நவில இருப்பவர் நம்பியூர் நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் செயலர் திருமிகு லக்ஷ்மணன் அவர்கள். என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பான செயற்குழு கூட்டம் இனிதே நடந்து முடிந்துள்ளது. இக்கூட்டத்துக்கு வராவிட்டாலும் நமது அன்பு தலைவர் அவர்களுக்கும் இக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது மாவட்ட துணைத் தலைவர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய மாவட்ட பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கும் நமது சகலகலா வல்லவர் நமது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் நம்முடைய மாவட்டத்தில் உள்ள மற்ற கிளைகளிலிருந்து வந்து சிறப்பித்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் ஈரோடு மாவட்ட மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.